வணக்கம். ஜிஎஃப்ஐ வந்து இப்போ கொஞ்சம் வேற மாதிரி ரேக் ஆகி போயிட்டு இருக்கு. நிறைய புதுசான ஐடியாஸ், நியூ இன்னோவேஷன், சம்திங் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய வந்து ஜேவி சார் நம்மளுக்காக உருவாக்கிட்டே இருக்காரு. அதுல எல்லா பார்ட் ஆஃப் த ஜேவி சாரோட எல்லா பார்ட்லயும் நாங்க இருக்கிறோங்கிறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இன்னைக்கு நம்ம ஒரு சாப்டர் ஒரு டாபிக் எடுத்திருக்கோம் இல்லைங்களா? அது என்ன உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். லீட் மேக்னெட் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஜிஎஃப்ஐல கொஞ்ச நாளா இருந்துட்டு இருக்கிற ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான, இந்த ஃபீல்ட்ல டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஒருத்தர். அவங்க யாருன்னா தேனியில பிறந்து கோவில்பட்டியில வளர்ந்துட்டு இருக்காங்க. நிறைய ஃபோரம்ஸ், அவங்க பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு நிறைய ஃபோரம்ஸ்ல இருக்காங்க. ஜேசிஐல ஜூம் மீட்டிங்கோட உமர்னன் டைரக்டர், ஜேகாம் எல் கோவில்பட்டி அதுல சேர்மன், ஜிஎஃப்ஐல ஸ்கை கிளப், ஜேவிஐசி கிளப் மெம்பர், ட்ரெயினர், ட்ரைனிங் டீம்ல ஒரு ட்ரெயினர். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நம்மளுக்கு இந்த மேக்னெட் மேக்னெட் பத்தி, லீட் மேக்னெட் பத்தி பேச போறாங்க. அவங்க 2017 ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டிங் ஏஜென்சி. அதுல பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ஃபாரினுக்கு தான் பண்றாங்க. ஜெர்மனி, செக்கோஸ்லோவியாக்கா, இட்டாலி, இந்த மாதிரி சோ மெனி கண்ட்ரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக மேக்ஸியான் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் டீம் வச்சு மேக்ஸியான் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்ற ஒரு கம்பெனி அவங்க 2019 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த லெவலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நிறைய கம்பெனிஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு கம்பெனி, அதுதான் கைரா டெக்னாலஜிஸ். மேடம் செல்வலட்சுமி இஸ் கோயிங் டு give full detail and support for lead magnet. Madam, please, you can take the session. Thank you, sir. Thank you so much, Ashok sir. And thank you, GFI members and team, and Deepika ma'am, JV sir, எல்லாருக்கும் ரொம்ப thanks. And let's start the session. எனக்கு கொடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா lead magnet. I think I'm audible. எல்லாருக்கும் ஓகே தானே? எல்லா கேக்குதுன்னா தம்ஸ் அப், இல்லைன்னா ஓகேன்னு மட்டும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் சவுண்டை கூட்டலாம் இல்லை குறைக்கலாம், அந்த மாதிரி. எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எஸ் சார், தேங்க்யூ. ஓகே, லீட் மேக்னெட். நம்ம வந்து பிஸ்னஸ் பண்றதே ஒரு லீடு வரணும், அது வந்து லீடு சேலா கன்வெர்ட் ஆகணும், அதுல ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ். ஸோ இந்த லீட் மேக்னெட்னாலே நமக்கு தெரியும், அந்த காந்தம், ஒரு காந்தம் வச்சோடனே எப்படி வந்து டக்கு டக்குன்னு ஈர்க்குதோ, அதே மாதிரி நம்மளோட பிஸ்னஸ், அதுல வச்சிருக்கிற சர்வீஸ் இல்ல ஒரு ப்ராடக்டை பார்த்து மக்கள் ஈர்த்து நம்ம கிட்ட வரக்கூடிய வழிகள், அது எந்த மாதிரி வழிகள்லாம் நம்ம வர வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் லீட் மேக்னெட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், என் பிசினஸ இந்த ஆஃபர் கொடுத்தா இந்த மக்கள்லாம் வருவாங்க, இந்த இதை பண்ணுனா இவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள். ஸோ அதை ப்ராப்பரா எப்படி நம்ம பிசினஸ்க்கு செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் மாதிரி தான் இந்த லீட் மேக்னெட் டாபிக். இந்த லீட் மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பிசினஸ் அட்ராக்ட்ஸ் ஆடியன்ஸ். ஸோ அதை ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணாதான் அது லீடா கன்வெர்ட் ஆகும், லீடு வந்து சேல் ஆகும், சேல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் ஆகும். ஸோ ஜேவி சார் சொன்ன மாதிரி நம்ம ஸ்கை ராக்கெட்டிங் க்ரோத் கண்டிப்பா நடந்துரும். இதுல மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா, லீட் மேக்னெட் எடுத்த உடனே எல்லாருமே ஃப்ரீ கொடுத்தா வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. நம்ம எல்லாமே ஃப்ரீயா கொடுத்தா கண்டிப்பா வரமாட்டாங்க, அதை வேல்யூபிளா கொடுக்கணும். அந்த ஃப்ரீ கொடுக்குற அந்த விஷயத்திலே இவ்வளவு இது கொடுக்குறாங்களே,
ஸோ இவங்க கிட்ட நம்பி போகலாம். ஸோ அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றது தான் நம்மளோட லீட் மேக்னெட்டோட மெயினான விஷயம். இதுல பாத்தீங்கன்னா வேல்யூ மார்க்கெட்டிங். நம்ம பிசினஸ்க்கு ஏன் அவங்க வரணும், ஐ மீன் நம்ம கிட்ட ஏன் வாங்கணும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் வச்சிருந்தோம்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. உங்க பிசினஸ்க்கு எக்ஸாக்டா யாரு வேணும், அவங்க ஏன் உங்ககிட்ட வரணும், ஏன் பர்டிகுலரா உங்ககிட்ட மட்டும் வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து செக்லிஸ்ட் மாதிரி போட்டுக்கிறது நல்லது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு சத்து மாவு இல்ல குழந்தைங்களுக்குரிய ப்ராடக்ட் விற்கிறவங்க அப்படின்னா அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா அம்மா, மதர்ஸ். ஸோ அவங்க பார்க்க வேண்டியதை எல்லாருக்கும் ஆட் ரன் பண்ணி பாக்குறதுங்கிறது வந்து அந்த இடத்துல வேஸ்ட் ஆஃப் மணி, டைம் எல்லாமே. ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்பயுமே ஒரு கண்ணோட்டத்தோட பார்த்தா இந்த பிசினஸ்க்கு இவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸ். இவங்களுக்கு ரீச் பண்ணாலே இவங்க எதிர்பார்க்கிற 80% ஆஃப் சேலை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆக்சலேஷன் பண்ணிடலாம். இப்ப நம்ம இந்த லீட் மேக்னெட்ல பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் மெயின் திங். செகண்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ். ஒன்னு டைமா இருக்கலாம், இல்ல மணியா இருக்கலாம், இல்ல ஸ்கில்லா இருக்கலாம். டைம்ங்கிறது இவங்க கிட்ட போனா உடனே சர்வீஸ் கிடைக்குமா? இப்ப சிசிடிவி வாங்குறோம், ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டோம், உடனே வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்களா? சரி, ஓகே. இவங்க கிட்ட சிசிடிவி வாங்கும்போது என்ன ஆட் ஆன்ஸ் பண்றாங்க? நீங்க வந்து 1 இயருக்கு சர்வீஸ் ஃப்ரீன்னு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயர் சர்வீஸ் ஃப்ரீன்னு கொடுக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு சின்ன ப்ராடக்ட் ஃப்ரீன்னு கொடுக்கலாம். நம்மளுக்கே தெரியும் 1,00,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க, ஆனா ஒரு 500 ரூபாய் இல்ல 200 ரூபாய்க்கு அந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க, அந்த கிஃப்டை வந்து வாங்குறதுக்காக. ரீசன் என்னன்னா எல்லாருக்கும் அந்த கிஃப்ட் மேல ஒரு மோகம் கூட சொல்லலாம். அது இருந்தாதான், அதாவது அவங்க கண்ணுக்கு அந்த 1,00,000 ரூபாய்க்குரிய அந்த விஷயம் தெரியாது, அந்த கிஃப்டை தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் இந்த மேக்னெட்லயே பாத்தீங்கன்னா நிறைய வெபினார்ஸ் இதெல்லாமே டிஜிட்டலா வருவோம் ஃபர்ஸ்ட். அப்போ நிறைய வெபினார் வாங்க, ஃப்ரீ வெபினார், இதுல உங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீ வெபினார் கொடுத்து நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ், பேரு, போன் நம்பர், நம்ம யாரு, என்ன பிசினஸ் பண்றோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் வாங்கிடுறாங்க. அதே மாதிரிதான் இப்ப நம்ம ஒரு பிசினஸ்க்கு ஒரு லீட் மேக்னெட் பண்றோம் அப்படின்னா எதுவா வேணாலும் இருக்கலாம், போத் டிஜிட்டலா இருக்கலாம், இல்ல ஆஃப்லைன்ல பண்ற ட்ரெடிஷனலாவும் இருக்கலாம். ஒரு சின்ன போஸ்ட் போட்டா கூட கீழே இந்த CTA, கால் டு ஆக்ஷன் அப்படிங்கறத கொடுத்து இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்க இன்ஃபர்மேஷன் வரும். இதுல ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்கும், டிப்ஸ் இருக்கும், இதை நீங்க வச்சு அடுத்த லெவல் போயிடலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம கொடுத்துக்கலாம். அப்ப கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான அந்த டேட்டாஸ் கிடைச்சிரும். நமக்கு தேவை யார் டவுன்லோட் பண்றாங்க, அவங்க போன் நம்பர் என்ன, அவங்க மெயில் ஐடி இருந்தாலே போதும், அடுத்தடுத்து ரீடார்கெட் பண்ணி நம்மளோட சேலை கொண்டு வந்துடணும். இது எல்லாத்துக்கும் முக்கியமானது அந்த டேட்டாஸ் நமக்கு கிடைக்கணும். இப்ப ரீசெண்டா ஒரு எக்ஸ்போ பண்ணோம். எக்ஸ்போல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டெஸ்க்லே வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா கலெக்ட் பண்ற டீமே தான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஒரு 1200 பேர் வாக்கின்ஸ் வந்தாங்க. அப்ப அவங்களோட எல்லா டேட்டாவும் வாங்குறதுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி ஃப்ரீயான விஷயங்கள்லாம் பண்ணோம். இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க போய் ஸ்டால்ல போய் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி இதை காமிச்சீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். ஆனா எனக்கு தேவை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து வாங்க வைக்கிறது இல்ல, இதுக்கு அப்புறம் அவங்க என்னோட கஸ்டமர் ஆகுறது. ஸோ நம்ம பிரிச்சு பார்த்துக்கணும். அதாவது ஒன் டைம் சர்வீஸ்க்காக நம்ம லீட் மேக்னெட்டை செட் பண்ண போறது கிடையாது. அடுத்தடுத்து அவங்க வந்து லைஃப், சார் சொன்ன மாதிரி LTV, லைஃப் டைம் வேல்யூ கஸ்டமரா மாத்துறதுக்குரிய விஷயங்கள் பண்றதா அந்த லீட் மேக்னெட். இதுல மெயினா பாத்தீங்கன்னா அதாவது ரைட், நம்ம பிசினஸ்க்கு தேவையான கரெக்டான அந்த லீட் மேக்னெட்டை நம்ம சூஸ் பண்றதுதான். இப்ப நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்கறது, இப்ப ஆன்லைன்ல போறீங்க அப்படின்னாக்கும் செக்லிஸ்ட், வெபினார், ப்ராடக்ட்னா அதை வியர் பண்ணி பாக்குற மாதிரி, லென்ஸ் கார்ட் போனீங்கன்னா தெரியும், கண்ணு வச்சோடனே நம்மளோட முகத்துக்கு ஏற்ற மாதிரி கண்ணாடியை அதுவே வச்சு கொடுக்கும். இது ஒரு ஆட் ஆன் சர்வீஸ் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கரெக்டா பர்ஃபெக்டா வச்சுக்கணுங்கிறதான். இதுல லீட் மேக்னெட்ல ஃப்ரீன்னு கொடுக்காம குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா அப்படிங்கிறத கொடுக்கறதா மெயின் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லீடு, இப்போ உங்க பிசினஸ்ல ஒரு லீடை வந்து நீங்க ரன் பண்றீங்க, ஆட் ரன் பண்றீங்கன்னா ஒரு ஓகே இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, நோ மோர் கிளிக் பண்ண உடனே ஒரு ஃபார்ம் ஓபன் ஆகும், பேரு, போன் நம்பர்.
கிளிக் பண்ணி அடுத்த செகண்ட்ல என்ன பண்ணணும்னா நம்ம பேக் எண்ட்ல அவங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ மெயில்லயோ ஒரு மெசேஜ் அனுப்பிடணும். வெயிட் பண்ணக்கூடாது. லீடு கிடைச்ச உடனே அந்த ஃபாலோ அப்ஸ், இந்த நாடோடிகள் படத்துல சொன்ன மாதிரி இந்த சைடு கிஃப்ட் கொடுத்தனே இப்படி திரும்பினோடனே கட் அவுட்ல வருதுல்ல. ஸோ நம்மளை என்கொயரி பண்ணிட்டாங்க அப்படின்னாலே நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போயிடணும். ஸோ லீட் மேக்னெட்ல ரொம்ப முக்கியமானது வந்து அந்த ஃபாலோ அப் பண்ற விஷயங்கள், அதை கரெக்டா பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்னா வாட்ஸ்அப்ல டைரக்டா மெசேஜ் அனுப்புறது, மெசேஜ் வந்த உடனே நம்ம டீம்ல ஒருத்தரை வச்சிருப்போம், அவங்கள வச்சு கால் பண்ணி சார் நீங்க என்கொயரி பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி சொல்ற விஷயங்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்வெர்ட் லீட்ஸ் டு கஸ்டமர். இப்போ ஒரு வெப்சைட்டுக்கு வர வச்சுட்டீங்க, அவங்களோட பேரு ஃபோன் நம்பர் எல்லாம் கிடைச்சிருச்சு. நம்ம சொன்ன மாதிரி ஹாட் வார்ம் கோல்டு, இப்போ இந்த கஸ்டமர் வந்து நமக்கு வார்ம் கஸ்டமரா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கால் பண்ணலாம், இல்ல அவங்களுக்கு ஒரு டிஎம் பண்ணி இந்த ஆஃபர் இருக்கு அப்படிங்கிறத அடுத்த லெவல் ஆஃப் கன்வர்ஷனுக்கு கொண்டு வந்து, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரு வேல்யூ கொடுத்து ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி சேலை கன்வெர்ட் பண்றோம். இதுதான் ஆக்சுவல் ஃப்ளோ. இப்ப நான் இருக்கேன்னா நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லிட்டு அதுல ஒரு வேல்யூ இருக்கான்னு உங்களை திங்க் பண்ண வச்சுட்டு உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி ஓகே இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம், இதுல எனக்கு இது கிடைக்குது அப்படின்னு கிரியேட் பண்ண வச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க சேல் க்ளோஸ் ஆயிடும். தென் இதை ப்ராப்பரா தென் ரிப்பீட், வேல்யூ கொடுக்குறோம், ட்ரஸ்ட் கொடுக்குறோம், சேல் ஆகுது, ரிப்பீட், இப்படியே வந்தாலே அந்த லைஃப் டைம் வேல்யூ கஸ்டமருங்கிறத நம்ம சீக்கிரமா கொண்டு வர முடியும். மெயினான விஷயம் என்னன்னா நம்ம என்ன பெனிஃபிட் கொடுக்குறோம், அது முக்கியமா இந்த சிடிஏ கொடுத்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஏன் டவுன்லோட் பண்ணணும், இந்த ரெண்டுத்துக்குரிய ஆன்சர் நம்ம கொடுத்தாலே இந்த லீட் மேக்னெட் வந்து நல்ல பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகும். இதுல நீங்க எல்லாம் சொல்லலாம் இந்த லீட் மேக்னெட் வெறும் டிஜிட்டல்ல மட்டும்தான் இருக்கா, ஆட் ரன் பண்றது, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறது, இல்ல லேண்டிங் பேஜ் வச்சு அதை கிளிக் பண்ணி இன்னொரு பேஜுக்கு போறது, அதெல்லாம் கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்தே ட்ரெடிஷ்னலாவுமே அந்த லீட் மேக்னெட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் லீட் மேக்னெட்னா வெப்சைட்டு, வாட்ஸ்அப், சோசியல் மீடியாஸ், ஆட்ஸ், அது எல்லாமே ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். பீப்புள் யாரு ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு சீக்கிரமா தெரியும், அதுல ஒரு ஆட்டோமேஷன் இருக்கும், அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் நமக்கு சீக்கிரமா வந்துடும். ஸோ கம்பேர் டு ட்ரெடிஷ்னல் அதுல நமக்கு டேட்டாஸ் வந்து அதிகமா கிடைக்க வாய்ப்பு இல்லை, யார் வாங்குறாங்கன்னு தெரியாது, ஆனா அது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் எரா வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃப்ரீ ஷாம்பு, ஃப்ரீ சோப்பு, அப்புறம் வந்து ஃபுட் டேஸ்ட்டுக்காக இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறது எல்லாமே லீட் மேக்னெட் தான். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக சொல்றேன். இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஷாம்பு சேஷையிலே இன்னொரு குட்டி ஷாம்பு கொடுப்பாங்க, வேற ஒண்ணு வாங்கணும்னா இந்த இதை எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணி பாருங்க, இது பிடிச்சிருந்தா அடுத்து வாங்குங்க அப்படின்னு. அதே மாதிரி பேக்கரி போனோம்னா ஏதாவது ஒரு சின்ன கேக் பீஸோ இல்ல ஏதாவது ஸ்வீட்டோ கொடுத்து இது நியூவா நாங்க செஞ்சிருக்கோம், இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அங்க ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. சம் பீப்புள் நல்லா இல்லாட்டினா கூட ஃப்ரீயா கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி அதை 100 கிராமோ 200 கிராமோ வாங்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் திங் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதை டேஸ்ட் பண்ணா அந்த இடத்துல சேல் நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தட் இஸ் அ ரீசன் அவங்க வந்து அதை ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ட்ரையல், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. எப்படின்னா ஜிம்ல வந்து 1 டே பாஸ் ஃப்ரீ, கோச்சிங் ட்ரையல் கிளாஸஸ் ஃப்ரீ, இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். நீங்க உங்களோட பிசினஸோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஒன்றும் இல்லை, நீங்க 2 டேஸ் வாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க, ட்ரையல் கொடுக்கலாம். அந்த ட்ரையல் பீரியட்ல நம்ம நல்லா அவங்களுக்கு சர்வீஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. தென் ஃபுட் சார்ட் கொடுக்கலாம், நியூட்ரிஷன்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்தா நல்லா இருக்கும்ட்டு அவங்கள நம்மளோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த ஃப்ரீ கொடுக்கும்போது இல்ல டிப்ஸ் கொடுக்கும்போது நம்மளை பத்தின விஷயங்கள் சொல்லும் போது கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க சேலா கன்வெர்ட் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்டர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ செக்அப், நிறைய இடத்துல இந்த ஃப்ரீ செக்அப், ஹெல்த் கேம்ப், பிபி செக் பண்றோம், ஐ செக் பண்றோம், இது எல்லாமே எதுக்காகனா ஃப்ரீ எதுக்கு கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு விஷயம் அங்க பிளஸ் ஆர் மைனஸ் இனி நல்லா இருக்கிறதுக்கு. அந்த இடத்துல கண்டிப்பா அவங்க ஒரு 100 பேர் வராங்கன்னா அதுல 80% ஆஃப் கன்வர்ஷன் அங்க நடக்கும். இந்த செக்அப்லயே பாத்தீங்கன்னா ஹெல்த் செக்அப் ஒரு வேல்யூவான ஒரு விஷயம், அதை அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா பண்ணிட்டாங்கன்னா என்ன நடந்தாலும் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த செக்அப் பண்ற இடத்துல இந்த டாக்டர் கிட்ட தான் போவாங்கங்கிறது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாரும் ரெகுலரா பண்ற கூப்பன்ஸ், 100% ஆஃபர் இருக்கு, ஃபெஸ்டிவல் வவுச்சர் இருக்கு. எல்லாரும் இந்த ட்ரெண்ட்ஸ் போனீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிருப்போம், இருந்தாலும் நம்ம கிட்ட அந்த கூப்பனை கொடுத்து ஒரு 4-5 கூப்பன் கொடுத்து அகைன் நீங்க 3000 பர்ச்சேஸ் பண்ணா இன்னொரு 3000 இருக்கு.
அது எல்லாமே பயங்கரமான மேக்னெட். நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 3000 கிராப் பண்றதுக்காகவே மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏன்னா அதோட வர்த் வந்து 6000, இன்னும் 3000 தான் இருக்குன்ட்டு. பட் நம்ம அந்த இடத்துல யோசிக்க மாட்டோம், நம்ம இன்னொரு 3000 போட்டாதான் அது கிடைக்கும்ட்டு. அஸ் அ பிசினஸ் பீப்புள் நம்மளோட பிசினஸ்க்கு எந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுத்தா கிளைண்ட் வந்து நம்ம கிட்ட வருவாங்க அப்படிங்கறத நம்ம செக்லிஸ்ட் பண்ணணும். தென் ட்ரெடிஷனல் பாத்தீங்கன்னா ஸ்கிராட்ச் அண்ட் வின் கார்ட்ஸ். அது ஃபர்ஸ்ட் எல்லாம் நிறைய ஷாப்ல வச்சிருப்பாங்க. இந்த ஸ்கிராட்ச் பண்ணி அதுல என்ன கார்டு வருது, இல்ல இன்னுமே அந்த பவுல் வச்சு பேரெல்லாம் எழுதி போட்டு அதுல குலுக்கல் முறையில எடுக்கிறவங்களுக்கு கிஃப்ட், ட்ரிப் ஆஃபர்ஸ், இது எல்லாமே நிறைய பேரை வர வைக்கிறதுக்குரிய விஷயங்கள். டெக்ஸ்டைல் ஷாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இது ஒரு லீட் மேக்னெட் பவர் தான். உங்க குழந்தைங்க கிருஷ்ணர் ராதே வேஷம் போட்டு ஷாப்பு கூட்டு வந்தீங்கன்னா ஒரு கூப்பன் தரோம், இவ்வளவுக்கு மேல பர்ச்சேஸ் எடுத்தா இவ்வளவு ஆஃபரு. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ ரஷ். அவங்க யூஸ் பண்ண அந்த சின்ன ட்ரிக் தான் இது காரணம். நெக்ஸ்ட் ஃப்ரீ எஸ்டிமேஷன். அது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர்ஸ், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், அவங்க எல்லாருமே கூப்பிடுறோம். எவ்வளவு ஆகும்னா இந்த அளவுக்கு இவ்வளவு நாங்க வந்து இதை கன்சல்டிங் பண்ணி உங்களோட பிளேஸ்க்கு இதெல்லாம் ஆகும். எல்லாமே இப்ப ஃப்ரீ கன்சல்டிங். எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு விஷயங்கள் சொன்னோம்னா சார் நான் அந்த ஹாஸ்பிட்டல் தான் சொல்றேங்க சார். இப்போ அவங்க இப்போ எலக்ட்ரிஷியன், இன்டீரியர்லாம் இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்துருச்சு அந்த ஏஆர் மெத்தட்ல. இப்போ இந்த ரூமை காமிச்சோம்னா இந்த ரூம்ல இந்த டிசைன், இந்த வால்க்கு இந்த டிசைன் போட்டா நல்லா இருக்கும். இப்ப அமேசான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்டை உங்க பிளேஸ்ல வச்சா எப்படி இருக்கும்னு நம்ம அந்த கேமராவை கொண்டு போனா ஒரு வியூ தெரியும். அது எல்லாமே நியூ டெக்னாலஜி. இப்போ அது எல்லாமே நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரீ மீன்ஸ் அவங்களுக்கு ஒரு ஆசையை தூண்டுறதுதான். இது லீட் மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம கிட்ட வாங்க வைக்கிறதுக்குரிய எல்லா விஷயங்களையும் நம்ம பண்றதுதான். இப்ப இன்டீரியர், கன்ஸ்ட்ரக்ஷன், பிளம்பிங்லாம் இருக்காங்கன்னா இந்த இடத்துல இது வரும். இப்ப இன்னும் அட்வான்ஸா போய் 3D மாடலிங் பண்ணிட்டாங்க. இந்த விஜய் படம் ஒரு இதுல வரும்ல, ப்ளூ பிரிண்ட், உங்க இடத்துல இதெல்லாம் வரும், இந்த இடத்துல இது இருக்கும், இப்படிதான் ஃப்ளோ போகும் அப்படிங்கறத நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிடுறாங்க. ஸோ தே ஆர் யூசிங். நெக்ஸ்ட் அடுத்து ஃப்ரீ டெமோ. ஃப்ரீ டெமோல இந்த வாட்டர் பியூரிஃபையர், வேக்யூம் கிளீனர், அவங்க எல்லாம் ஃப்ரீ டெமோ கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நிறைய வாடிக்கையாளர்களை, அதாவது கஸ்டமர்ஸை வந்து நம்ம கிட்ட கொண்டு வரும். ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து நம்ம கூட தக்க வச்சுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸ் அடுத்து ஃபாலோஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து ப்ரீ இன்ஸ்பெக்ஷன். இப்போ பெயிண்டிங் இருக்கு, டைல்ஸ் ஃபிட்டிங் இருக்குன்னா இப்போ ஒன்ஸ் நான் கஸ்டமர் ஆயிட்டேன், ஃபிட் பண்ணியாச்சு, ஃப்ரீக்வெண்டா 3 months ஒன்ஸ், 6 months ஒன்ஸ் ஃப்ரீ இன்ஸ்பெக்ஷன் மாதிரி நீங்க எங்க கிட்ட சர்வீஸ் எடுத்திருந்தீங்க, எப்படி இருக்கு, அந்த மாதிரியும் அகைன் அண்ட் அகைன் சொல்ல என்ன ஆகும்னா அவங்க அடுத்து நம்ம கிட்ட டைல்ஸ் வாங்க மாட்டாங்க ஒன்ஸா. ஆனா அவங்க மூலியமா நிறைய பேரை நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம ரிப்பீட்டடா சர்வீஸ் கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு பயங்கரமா இருக்கும். அதாவது நம்மளோட பிசினஸ் அவங்களே நடத்தி கொண்டு போற ஃபீல் வரும். இது ஒண்ணும் இல்ல, இது எல்லாமே ட்ரஸ்ட் பேஸ் தான். இப்போ வந்து அசோக் சார் இருக்காருன்னா அவரோட ட்ரெஸ் ஒன் டைம் வாங்கி போட்டுட்டோம்னா அதோட குவாலிட்டி இதெல்லாம் வச்சு நான் ஒரு 10 பேருக்கு சொல்லுவேன், நீங்க வந்து இந்த மாதிரி பிராண்டடா வாங்கணும்னா எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க போங்க. ஸோ பிரைஸ் வைஸும் கம்மியா இருக்கும், சர்வீஸ் வைஸும் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லீட் மேக்னெட் இஸ் யூனிவர்சல். அது டிஜிட்டலாவும் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணலாம். அகைன் நான் சொன்ன மாதிரி தான், இப்போ டிஜிட்டலா பண்ணோம்னா ஃபாஸ்ட் ரீச் இருக்கும், ஆட்டோமேஷன் இருக்கும், நம்ம கையில ஒரு டேட்டா இருக்கும், அதை வந்து நம்ம ரிப்பீட்டடா நர்ச்சரிங் திரும்ப திரும்ப அவங்கள ஃபாலோ பண்ணி நம்மளை எப்படியாவது வாங்க வச்சிடலாம். தென் ட்ரெடிஷ்னலா போனோம்னா ஹியூமன் டச் இருக்கும், டைரக்டா ஒரு பொருளை டச் பண்ணி வாங்குற ஒரு ஃபீல் இருக்கும், ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், லோக்கல் இம்பாக்ட் வந்து அதிகமா கிடைக்கும். ஸோ நம்ம போத் டிஜிட்டல் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரெண்டையும் இது பண்ணோம்னா ஹைபிரிடாவே ஒரு லீட் மேக்னெட்டை கொண்டு வரலாம். நம்ம பிசினஸ் எங்க உட்கார்ந்து இருந்தாலும் நமக்கு நடக்கணும். இதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப ஒரு ப்ராடக்டா வச்சிருக்கேன், எனக்கு வாடிக்கையாளர் வந்து என் கடைக்கு வந்து தான் வாங்கணும், என்னால ஆன்லைன்ல விற்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குன்னா நான் எதுக்கு டிஜிட்டல்ல போடணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வரும். டிஜிட்டல்ல இந்த கடையில இந்த விஷயம் இருக்கு, இவங்க இங்கதான் இருக்காங்க அப்படிங்கிறத கொண்டு வந்து அங்க காமிக்கிறத டைரக்டா நம்மளுக்கு வாக்கின்ஸ் வர வைக்க முடியும்.
ஸோ அப்படிதான் நம்ம யோசிக்கணும். என் பிசினஸ் வந்து டைரக்டா வர்றவங்க மட்டும்தான், ஸோ நான் டிஜிட்டல் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா கிடையாது. ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல இருக்கிறவங்கள உங்களோட கடையோட வாசலை தட்டணும் அப்படின்னா டிஜிட்டல்ல நான் இருக்கேன்னு நீங்க அங்க தெரியப்படுத்தினாதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு உங்களோட லீடு வந்து செட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிளஸ் ட்ரெடிஷன் கம்பைன் பண்ணா மிகப்பெரிய வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கறதுதான் விஷயம். இப்போ வந்து ஆஃப்லைன்ல வரும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணும். சார் இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சு வந்திருப்பாங்க, சார் நம்ம கடையில இந்த இதுவும் இருக்கு. ஸோ மேக்சிமம் நம்ம கடைக்கு வர வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வந்து சேல்ஸ் விஷயத்துல கவலைப்பட தேவையே இல்லை. லீட் மேக்னெட்டுங்கிறது ஓகே, நான் கடை வச்சிருக்கேன், இந்த பொருள் என்கிட்ட தான் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், யாருக்கு வாங்கணும்னு நினைச்சாலும் இங்கதான் வந்தாகணும், வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்லாம் நம்ம ஒரு செகண்ட்ல உட்காந்துடவே முடியாது. ஸோ வி நீட் டு யூஸ் மெனி நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ். அதுல பாத்தீங்கன்னா விசிட்டர்ஸ் வந்து வெப்சைட், வாட்ஸ்அப் சொன்னேன்ல, இதுல முக்கியமா யூடியூப்ஸ்ல இருந்து நிறைய வர்றதுக்கான சாய்ஸஸ் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா அதுல நீங்க ஒரு எஜுகேட்டடா போடுவீங்க, இந்த பொருள் இருக்கு, இந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணலான்னு, இல்ல என்கிட்ட ஏன் வாங்கணும்ட்டு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பிளஸ் எல்லாம் சொல்லலாம், இவ்வளவு நாள் சர்வீஸ் பண்ணுவோம், இந்த ஃப்ரீக்வெண்ட் டைம்ல நாங்க திரும்ப ரிப்பீட்டடா வந்து உங்களுக்கு சர்வீஸ் கொடுப்போம், உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணும்னாலும் எந்த நேரமும் எங்க டோரை தட்டலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் கொடுக்கலாம். என்கிட்ட வாங்கினா என்ன பயன் இருக்கு, ஏன் என்கிட்ட வாங்கணும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா கன்சல்டிங் பண்ணலாம், இல்லாட்டினாக்கும் ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணலாம். சார் சொன்ன மாதிரி தான் எய்டா ஃபார்மேட் எல்லாருக்கும் தெரியும். அவேர்னஸ் கொடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வச்சு டிசையர் ஆக்ஷன், அதைத்தான் லீட் மேக்னெட்ல பண்ண போறோம். ஆனா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறோம். இதுல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லீட் மேக்னெட் ஆல் அபவுட் வேல்யூஸ். இப்போ உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் வந்து பர்சனல் பிராண்டிங்குள்ள வந்துட்டாங்க. அப்போ அவங்க பண்ற பிசினஸ் ரிலேட்டடான வேல்யூஸ், டிப்ஸ், இன்ஃபர்மேஷனை கொடுத்தே அவங்களுக்கு சேல் ஆக்கிடுறாங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோவர்ஸை ஃபுல்லா கெயின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ப்ராடக்டையும் சேர்த்து செல் பண்ணாங்க. இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல இதுதான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்ல ஒருத்தர் வந்து பயங்கரமா அந்த லீட் எல்லாம் கவர் பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவங்க. இப்ப வந்து ஒரு பெரிய ஒரு 200 ஏக்கர்ல ஒரு பிளாட் போட்டு அதை எப்படி எல்லாம் வர வைக்கலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போகும்போது அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம், மேம் இப்போ வந்து கோல்டு சில்வர் எல்லாம் பயங்கர விலையா இருக்கு, ஸோ நம்ம வந்து பரவாயில்ல ஃபர்ஸ்ட் வர வைப்போம், வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு 1 சவரன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி, அவ்வளவு ஸ்ட்ராங்கா, ஏன்னா அப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீட்டுக்கே போய் கேப் வச்சு பிக்கப் அண்ட் ட்ராப், அந்த இடம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸை நம்ம கொடுக்கலாம். இதெல்லாமே லீட் மேக்னெட் தான். ஆடே அப்படிதான் ரன் பண்ணாங்க. இப்போ நீங்க இந்த இடத்த வாங்கணும்னு இல்ல, எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா எங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்க, உங்க வீட்டுக்கே கேப் வரும், நீங்க ஏறலாம், ஃபுல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அண்ட் அகெயின் உங்களை வந்து மறுபடியும் வீட்டுக்கே கொண்டு போய் டிராப் பண்ணிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி. இது நாங்க வர்ற இடத்துல ஃபுல்லா பேசுறாங்க, லோன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இந்த இடத்தோட விஷயங்கள் என்ன, இன்னும் என்ன பெஸ்டா பண்ணி தருவோம், நீங்க எங்ககிட்ட இடம் வாங்கிட்டீங்கன்னா எங்ககிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்னர் இருக்காங்க, அவங்க கிட்டயும் சொல்லி இவ்வளவு வேல்யூபிள் உள்ளதை இவ்வளவு பர்சன்டேஜ் குறைக்கலான்னு. இப்போ நான் அங்க கால் எடுத்து வச்சாலே 90% வாங்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நான் வந்துருவேன். ஸோ அந்த அளவுக்கு தே ஆர் கிவிங் ஆடான்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்து அந்த மேக்னெட்டுங்கிற விஷயத்த அவங்க அவ்வளோ இதுவா யூஸ் பண்ணாங்க. ஸோ இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், ஒரு இது ஆக்சுவலா ஜேவி சாரோட செஷன், இந்த லீட் மேக்னெட் ஓட தான். இது ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவா மட்டும் சொல்லிடுறேன். இதுதான் மெயின் கான்செப்ட். இப்ப நான் சொன்னது வந்து நம்மளோட ரியல் டைம்ல எப்படி எல்லாம் நம்ம பிசினஸ்க்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குட்டி விஷயம் தான். இதுல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த வேல்யூ மார்க்கெட்டிங், அதுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நோ வர்சஸ் கேர். என்ன விஷயம்னா இப்போ சேல் நடக்கணுங்கிறதுக்காக நான் மட்டும்தான் இதை பண்ணுவேன், இதை பண்ணுனா உங்களுக்கு இது நடக்கும், அதாவது நடக்காத ஒரு ரியல் ஃபேக்ட் இல்லாத விஷயத்த சொல்லி உள்ள கொண்டு வரதை நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இந்த இடத்துல வந்து நமக்கு தோணும் இதை சொன்னா இது சேல் ஆயிரும்னு, ஆனா அது உண்மைக்கே நடக்குமான்னு நம்ம யோசிச்சுட்டு அதை பண்ணோம்னா இட் வில் பி குட் லீட். ஸோ அடுத்து வந்து
வர்ற விசிட்டர்ஸை லீடா கன்வெர்ட் பண்ணி கஸ்டமர் ஆக்குறதா நம்மளோட மெயின் டார்கெட். அதுக்கப்புறம் அவங்கள எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது வெப்சைட்டு, வாட்ஸ்அப், கார்டு, ஆட்ஸ், யூடியூப், சோஷியல் மீடியா. ஒய் தே ஷுட் கிளைம் இட் அண்ட் ஷுட் நாட் மிஸ் இட். இப்போ அவங்களுக்கு வந்து உடனே அந்த தாக்கத்தை இது பண்ணிடணும். நிறைய பேர் தெரியும்ல, இந்த 2 நாள்ல இந்த ரெஜிஸ்டர் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஆஃபர், அதுக்கப்புறம் இது குறைஞ்சிரும் அப்படின்னா நமக்கு தோணிட்டே இருக்கும், ஐயோ 2 நாள் தான் இருக்கா, அப்புறம் அடுத்து இன்னொன்னு வரும், 1 day to go, ஒன்லி 1 day இல்ல 1 hour to go அப்படின்னா நம்ம சீக்கிரம் வாங்கிடுவோம், ஐயோ மிஸ் ஆகுதே அப்படின்னு. இதோட இன்னொரு கியூரியாசிட்டி இருக்கு, இந்த பொருள் வந்து சோல்ட் அவுட் ஆக போகுது, இன்னும் 2 தான் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அது வேணுமா வேணாமான்லாம் பார்க்க மாட்டாங்க, உடனே வாங்கிடுவாங்க. ஏன்னா அது ஹியூமனோட மென்டாலிட்டி. நெக்ஸ்ட், இந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படிங்கிறது வந்து மேம் நீங்க இப்ப டாக்டர் மெடிக்கல் இதுல கேட்டீங்கல்ல, ஸோ ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்கலாம். அதுல வந்து ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணலாம், அது ஒரு அவேர்னஸாவும் இருக்கலாம். இல்ல இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கா, ஸோ இதை பண்ணுங்க, இல்ல டைரக்டா வாங்க கன்சல்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஜென்ரேட் சோஷியல் ப்ரூஃப் அண்ட் கண்டென்ட்னா இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்ம இருக்கோம், நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத கூகுள் மை பிசினஸ், டெஸ்டிமோனியல், ரிவ்யூஸ், இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா யாருக்கும் போய் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை. ஐ மீன் இவங்க இருக்காங்க, இந்த சொசைட்டில இவங்க ஒரு பிளேஸ்ல இருக்காங்க, இவங்களுக்கு என் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கு, இவங்க கிட்ட போனா இந்தந்த சர்வீசஸ் எல்லாம் கரெக்டான டைம்ல நடக்குது அப்படிங்கிற சோஷியல் ப்ரூஃப். நெக்ஸ்ட், இந்த ஃப்ரீ டவுன்லோடு. இந்த ஃப்ரீ டவுன்லோடுங்கிறது வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ரீசன் என்னன்னா, ஒரு ப்ராம்ப்ட் போட்டு இந்த ப்ராம்ப்ட போட்டோடனே உங்க இமேஜ் இப்படி ஆகும் அப்படிங்கிற ஏஐயோட விஷயங்களை நிறைய வருது, அதை நம்மளே யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ப்ராம்ப்ட் வேணும்னா இந்த எழுத்தை வந்து கமாண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா இபுக் அனுப்புறோம் இல்ல இந்த ப்ராம்ப்ட் அனுப்புறோம்னு சொல்லி நம்மள வந்து இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு என்கேஜ்மெண்ட்டை கிரியேட் பண்றாங்க. அந்த டிஜிட்டல் டேர்ம்ஸ்ல சொன்னா எத்தனை பேர் ஷேர் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் சேவ் பண்ணிருக்காங்க, கமெண்ட்ல எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற வேல்யூ வச்சுதான் அந்த பேஜ் வந்து நெக்ஸ்ட் போகும், நிறைய ஃபாலோவர்ஸ் கூடுவாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன், இ புக் டைப்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபினான்ஸ் ரிலேட்டடா ஒருத்தர் ஒரு டிப்ஸ் வீடியோ போடுறாருன்னா ஃபுல்லா P&L இதெல்லாம் சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், P&L இதெல்லாம் நீங்க பார்க்கணுமா, ஓகே எனக்கு வந்து P&L அப்படின்னு மட்டும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, உங்களுக்கு இபுக் டவுன்லோட் ஆயிடும். ஒன்ஸ் இபுக் டவுன்லோட் ஆன உடனே அதுல உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா, இவர் யாரு, இவர் உண்மைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஓகே நம்ம ப்ராப்ளம்க்கு எக்ஸாக்டா சொல்யூஷன் கிடைச்சிருக்கு, ஓகே இவரை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ட் அங்க கிரியேட் பண்றதுதான். டெம்ப்டிங்க வந்து ஞாபகம் வருது, அந்த நிறைய ஃபுட் வீடியோஸ் அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும், அதை பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணும், இது எங்க இருக்கு, நம்ம வந்து ஒரு தடவை டேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கொண்டு வந்துருவாங்க. இது எல்லாமே இந்த மாதிரி அட்ராக்ஷன்ல தான் நடக்கும். நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ வெபினார். இந்த ஃப்ரீ வெபினார் எல்லா பிசினஸ்மே பண்ணலாம். இதோட மெயின் இது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸை வந்து பிக் பண்றோம். டார்கெட் ஆடியன்ஸை பிக் பண்ணாலே தெரிஞ்சிடும் அங்க என்ன பெயின் பாயிண்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா உடனே வெபினார் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுல ஒரு ஆட் அண்ட் வேல்யூ கொடுத்துட்டோம்னா தே கனெக்ட் வித் அஸ். அந்த டைம்ல நம்ம ஏதாவது ஒரு பொருளை வித்தா கூட அவங்க உடனே கிராப் பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீ டவுன்லோட், ஃப்ரீ வெபினார், இந்த கிராஃபிக் டிசைன், டெம்ப்ளேட்ஸ், அதாவது இப்ப இன்னொன்னு சொல்ல போனா யாருக்குமே ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து ரெடி பண்ற ஒரு டெம்ப்ளேட்டோ ஒரு டிசைனோ இல்ல எக்ஸல்ல நீங்க அப்படியே போட்டுத்தாங்க நான் காப்பி பேஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காங்களே தவிர ஸ்கிராச்ல இருந்து பண்ற மாதிரி இல்ல. ஸோ பிளக் அண்ட் பிளே, அதாவது எஃபர்ட்டே இல்லாம நமக்கு ஒண்ணு கிடைக்குதா அதை நம்ம கொடுத்தோம்னா அவங்க தான் நம்ம கஸ்டமர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல். மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட், நிறைய வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க இதை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு 7 days ட்ரையல் இருக்கு, பிடிச்சிருந்தா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1 month ட்ரையல், 14 days ட்ரையல், இல்ல நீங்க எங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா வெபினார் இந்த இதுக்குரிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஃப்ரீ, ட்ரைனிங் ஃப்ரீ, எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பாட்டிஃபை இதுல ஷாப்பிஃபைல வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா ஓகே நீங்க பில்ட் பண்ணுங்க, 7 days ட்ரையல் எடுத்துக்கோங்க. அந்த 7 daysல ஃபுல்லா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு
வேணும்னா வாங்கிக்கலாம். ஆனா அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ற டைம்ல நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயங்களுமே அவங்க பண்ணுவாங்க. ஓகே, இவங்க ட்ரஸ்டா இருக்காங்க, நமக்கு தேவையான விஷயங்கள் இங்க இருக்குங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட், லிமிடெட் டைம் டீல். இதுதான் அல்டிமேட். எப்படி சொல்ல போனா, இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும், இன்னும் ஒரு 5 டேஸ் தான், 7 டேஸ் தான் அப்படின்னா, அதாவது உடனே வாங்கிடணும். நம்ம கிட்ட இப்போ அந்த இதுக்கு டைம் இல்ல, நம்ம போக மாட்டோம்னு தெரிஞ்சா கூட அதை கிராப் பண்ணுவோம். ரீசன் என்னன்னா, அது வேல்யூபிள்னு தெரியும், ஆனா அது லிமிட்டட் டைம்ல இருக்கு. இதுக்குள்ள வாங்கினாதான், இல்லாட்டினா நமக்கு அது மிஸ் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் அவங்க மிஸ் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே அங்க கிராப் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சாட்போட் ட்ரிகர். இது வந்து ஃப்ரீக்வெண்டா என்னன்னா, இந்த கூகுள் சர்ச் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தேடுறோம் அப்படின்ற போது வைங்களேன், இப்போ கேமரா இல்லாட்டினாக்கும் ஏதோ வீட்டுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் தேடுறோம், அந்த சைட்டுக்குள்ள போகுது, உடனே ஒரு பாப்அப் வந்து நிற்கும் சேட்ல, நீங்க இதை தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. எஸ்ன்னு கொடுத்தோம்னா இன்ஃபர்மேஷன் கொடுங்க, அடுத்தடுத்து அதுவே ஆட்டோ ஆட்டோ சேட் பேசிட்டே இருக்கும். உங்களோட நீட் என்ன, என்ன பர்பஸ்க்காக நீங்க வாங்குறீங்க, ஓகே. இப்போ நான் இருக்கேன்னா, இப்போ டீமுக்கு வந்து ஒரு இது பர்ச்சேஸ் பண்ண போறேன், ஒரு டூல் பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்னா, எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, வாட் இஸ் அ பர்பஸ் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணோம்னா அதுவே ஒரு டிராஃப்ட் பண்ணி கொடுத்துரும், உங்களுக்கு இதுதான் தேவை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ட்ரிகர் பண்ற ஆப்ஷன் நம்ம இதுல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுல என்ன பெரிய விஷயம்னா, சிடிஏ, கால் டு ஆக்ஷன், எங்க இருந்தாலும், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு போஸ்ட் போட்டு ஒரு வீடியோ போட்டு கீழே ஒரு கால் டு ஆக்ஷன் கொடுக்கறதுல இருந்து, ஒரு பேம்ப்ளெட் வச்சு இல்ல ஒரு ஃபிளக்ஸ் வச்சு இல்ல யாரையாவது ஒரு பர்சனை சென்டர் ஆஃப் சிட்டியில நிக்க வச்சு நம்மளோட இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு கியூஆரை ஸ்கேன் பண்ணி வந்தீங்கன்னா, இந்த இதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் தரோம் இல்ல ஆஃபர் தரோம்னு சொல்ற முதற்கொண்டு நம்மளோட லீட் மேக்னெட்டை செக்மெண்டா பிரிச்சு வச்சோம்னா எல்லா சைட்ல இருந்துமே லீடு வரும். டிஜிட்டல், ட்ரெடிஷ்னல், வேர்ட் ஆஃப் மவுத், இப்போ இந்த நெட்வொர்க்கிங்ல இருக்கும். ஸோ இவங்க ரெஃபர் பண்ற மூலியமா, நிறைய ஃபோரம்ஸ் மூலியமா, முக்கியமா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போன கஸ்டமர் மூலியமா. ஸோ ஒன்ஸ் நம்ம கிட்ட வர கஸ்டமருக்கு ரிப்பீட்டடா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கோம். ஆப்போசிட்னு சொல்ல வரல, சர்வீஸை பக்காவா கொடுக்குறோம், அவங்க வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா நம்ம மூவ் பண்றோம்னாலே தே ஆர், என்ன சொல்றது, அவங்க மூலியமாவே ஒரு 10 பேர் வருவாங்க. நம்ம கிட்ட இப்ப வரைக்கும் 10 கஸ்டமர் தான் அப்படின்னா, அந்த 10 பேருக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்தோம்னா அந்த 10 பேர்னால இன்னொரு 100 பேர் நமக்கு கிடைப்பாங்க. திஸ் இஸ் அ லீட் மேக்னெட். இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிசினஸ்க்கும் டிஃபரெண்டா மூவ் ஆகும். ஆனா காமனான ஒரு விஷயம், இதுதான் ரூல். ஏதாவது ஒரு ஃப்ரீ கொடுக்கணும், ஆஃபர் கொடுக்கணும், இல்ல ஒரு பெஸ்டான வேல்யூ சர்வீஸ் கொடுக்கணும். நம்ம கிட்ட வந்தாங்கன்னா அவங்க உண்மைக்கே பெஸ்டான பிளேஸ்ல தான் நம்ம போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்தோம்னா இந்த லீட் மேக்னெட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரும். அதை வச்சு நம்ம சேல் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் ஸ்கை ராக்கெட்டிங் க்ரோத்தை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரலாம். இப்போ இதுல முக்கியமான விஷயம் ட்ராக், மெஷர் அண்ட் இம்ப்ரூவ். இது ஃபைனலான பாயிண்ட். ட்ராக் பண்றோம், ஏன்னா நம்ம லீடு வரக்கூடிய விஷயங்கள்லாம் போட்டு ஒரு டேட்டாஸை கலெக்ட் பண்ணிட்டோம். அதை ட்ராக் பண்ணி இவங்க கரெக்டா நம்மளோட கஸ்டமர் தானாங்கிறத மெஷர் பண்ணிட்டு அதவே இம்ப்ரூவ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை பேர் நான் போட்ட அந்த வீடியோ ஆர் போஸ்ட் இல்ல வெப்சைட் லிங்கை ஓபன் பண்ணாங்க, எத்தனை பேர் அதை டவுன்லோட் பண்ணாங்க, எத்தனை லீட் மேக்னெட் கன்வெர்ட் ஆயிருக்கு. டவுன்லோட் பண்றது பெரிய விஷயம் இல்ல, அதை வச்சு கன்வெர்ட் ஆனது எத்தனை, இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நெக்ஸ்ட் டைம் ஆப்டிமைஸ் பண்ணி பக்காவா கொண்டு வந்தோம். ஸோ இதான் ரிப்பீட் ப்ராசஸ். ட்ராக் பண்றோம், மெஷர் பண்றோம், அதை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு என்ன பண்றோம். ஸோ தட்ஸ் ஆல் லீட் மேக்னெட்டிங் ஹியர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஃப்ஐ மெம்பர்ஸ் திருப்பூர் அசோக் சார், அவங்க திணைத்தொகை சார் இருக்காங்களா? சிவா சார். எஸ் மேம் இருக்காங்க மேடம். ஹாய் சார். சார் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல லீட் மேக்னெட் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ யூ கேரி ஆன் சார். ஓகே மேடம். இப்போ நம்ம வந்து லீட் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயினா நம்ம என்னை பத்தி சொல்லிடுறேங்க மேடம். ஆக்சுவலி நம்ம ஹோட்டல் வச்சிருக்கோம். ஆக்சுவலி நான் சாஃப்ட்வேர் டெவலப்பர், ப்ளஸ் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு, ப்ளஸ் திணைத்தொகை அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ.
அதுல வந்து பாத்தீங்கன்னா இயற்கை அண்ட் பாரம்பரிய உணவகம் வந்து மெயினா பண்ணிட்டு இருக்கேங்க நம்மாழ்வார் வழியில. அதுல மெயினா வந்து இப்போ நம்மளோட லீட் ஜென்ரேஷன் வந்து லீட் மேக்னெட் எப்படி பண்றோம் அப்படின்னா, மெயினா வந்து மேடம் சொன்ன மாதிரி த்ரூ ரெஃபரல் வந்து நிறைய இது பண்றாங்க மேடம். அந்த ரெஃபரல் வந்து எப்படி பண்றோம் அப்படின்னா, இப்போ வர்ற கஸ்டமருக்கு நம்மளே ஒரு பிடிஎஃப் மாதிரி வச்சிருக்காங்க மேடம். அவங்ககிட்ட வர்ற கஸ்டமர்கிட்ட நம்ம எல்லாமே அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வாங்குறோம், அவங்களோட நம்ம குரூப் ஒன்று வச்சிருக்கோம். இப்போ அவங்ககிட்டயே ஒரு ஃபீட்பேக் ரிவ்யூ எடுக்கிறேங்க மேடம். இது நம்ம கூகுள் ரிவ்யூ வச்சிருக்கோம், கூகுள் ரிவ்யூ எடுப்போம். அது மூலியமா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எடுப்போம். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நம்மளோட ப்ரொமோஷன் லீஃப்லெட்டை வந்து அனுப்பிச்சிட்டு அவங்கள ப்ரொமோட் பண்ண சொல்லுவோம். எனக்கு அதனாலே வந்து லீட் ஜென்ரேட் ஆகும். அப்புறம் அதே மாதிரி ரெஃபரல் வேர்ட் ஆஃப் மவுத் இப்போ ஒருத்தர்கிட்ட சொல்றப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அந்த சிறுதானியம் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து மெயினா வந்து அவங்க வர்ற கஸ்டமர்கிட்ட வந்து நம்மளோட வேல்யூஸ் வந்து பேசுவோம். நம்ம எப்படிமா அந்த வேல்யூஸ் வந்து நம்ம என்னென்ன மாதிரி வேல்யூஸ் எல்லாம் நம்ம அதில் இருக்கு அப்படிங்கிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆரோ வாட்டரும் மினரல் வாட்டரும் கொடுக்கறது இல்லை. அதில் வந்து நம்ம மூலிகை தண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு அதில் வெட்டி வேர், நன்னாரி வேர், பச்சை கற்பூரம், தேத்தாங்கொட்டை, இந்த மாதிரி எலுமிச்சம்பழம், ஏலக்காய் எல்லாம் போட்டு கொடுக்குறோம். அப்போ அந்த வாட்டரோட வேல்யூவே அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து ஏன்னா ஆரோ வாட்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்மினரலைஸ் வாட்டர், அதில் மினரல்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு உயிர்ச்சத்துள்ள தண்ணியாக குடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டிஷ்ஷை பற்றியும் நம்ம சொல்லுவாங்க. நம்ம ஏன்னா ரெகுலராக தேங்காய் பால் கொடுக்குறோம். இந்த தேங்காய் பால் வந்து நம்ம ஏன் வந்து நம்ம ரெகுலராக எடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து மோனோலாரிக் ஆசிட் இருக்கு. அது வந்து எதில் இருக்குன்னா தாய்ப்பால் ஒன்று தான் இருக்கு. தாய்ப்பாலுக்கு இணையான உணவு தேங்காய் பால் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து என்னென்ன ஆரோக்கியங்கள் சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க பீட்ரூட்டும் தேங்காய் பால் எடுக்கிறப்போ ஒரு 30 days வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அந்த விஷயங்கள் வந்து நம்ம அவங்ககிட்ட பேசுறப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ப்ரமோட் பண்றாங்க. அவங்க ஃபேமிலியில இருந்து கூட்டு வர்றாங்க, அவங்க ஃபேமிலியில இருந்து யாராவது கெஸ்ட் வந்தாலும் அவங்களுக்கு கூட்டு வர்றாங்க. இப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு லீட் ஜென்ரேட் ஆகுது. அப்போ கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூ பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லீட் வந்து இட்ஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல். அண்ட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூஸ் வந்து இப்போ என்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுலேயே இப்போ ரீசெண்டாக ஒரு 3 days முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவினாஷி வந்துட்டு அங்கிருந்து தேடிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்தார், வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்லேயே அவர் சைக்கிளிங் பண்ணுறவர் சைக்கிள்லேயே இங்கே வந்தார். இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போனார், வர்றப்ப 2 பேர்த்த கூட கூப்பிட்டு வந்தார் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா எப்பவுமே ஒவ்வொரு பிஸ்னஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வெப்சைட்ல வந்து டெஸ்டிமோனியல்ஸ் வந்து நம்ம நிறைய வைக்கணும். இப்போ ஏன்னா இப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ நம்ம ப்ரொமோட் பண்ணுறதே வந்து நாட் ஓன்லி மெனு பேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியாவில் போகிறப்போ ஒன்லி மெனு பேஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க, அதனோட டெஸ்டிமோனியல்ஸும் கூட சேர்ந்து கொடுப்போம் நம்ம உங்களுக்கு. அதாவது ஒரு கஸ்டமர் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது, அதில் நம்பர் ஆஃப் ஃபீட்பேக்ஸ் எது ஜாஸ்தியாக இருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டிஜிட்டலில் வந்து நிறைய ஜென்ரேட் ஆகுது நம்மளுக்கு உங்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சார் இந்த ஹாஸ்பிட்டல் இதுக்கு கேட்டிருந்தீங்களா சார், ஜே சார்? இப்போ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கலாம். அந்த ஹெல்த் டிப்ஸை பிடிஎஃபா இப்போ நம்ம ஆஃபீஸ்க்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, இல்லை ஒரு லேண்டிங் பேஜ் இருக்குன்னா அவங்க உள்ள வந்த உடனே டெய்லி ரொட்டீன் இல்லை ஹெல்த் டிப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஃப்ரீ கன்சல்டேஷன், முக்கியமா டிப்ஸும் ஃப்ரீ கன்சல்டேஷன் அந்த மாதிரி கொடுத்தாலே நமக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சார். அது லீட் மேக்னெட் அங்கதான் பர்ஃபெக்டா இருக்கும். இதுல ஒரு 4-5 பிசினஸ்க்கு மட்டும் ஜஸ்ட் ஐ ஷேர். இப்போ ரீட்டைல் ஸ்டோர்ஸ் இதுல ஒரு சின்ன இது மேடம், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சில இதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் அவங்களோட ஃபுல் பாடி செக்கப்பே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்ல கொடுக்குறாங்க. இன்னைக்கு இது மட்டும் ஒரு பர்டிகுலர் அந்த 20-25 செக்அப்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல 14 செக்அப் இதுவும் ஃபுல் செக்கப்பும் வந்து டிஸ்கவுண்ட்ஸ்ல கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒண்ணு கூட நம்ம ட்ரை பண்ணலாம் மேடம். ஓகே, ஃப்ரீ கன்சல்டேஷன் மட்டும். ஓகே சார், கன்சல்டேஷன் சார்ஜஸ் தான். ஓகே சரி, இதை கன்சிடர் பண்ணணும் சார். இப்போ நம்ம ஏன் போறாங்க அப்படிங்கிறது மேபி ஏதாவது ஒரு 2 விஷயம் இருக்கலாம். அதுல ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஃபீஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் சார். இது வேணா நான் ஜேவி சார்ட்டையும் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணலாம், பிகாஸ் இது காமனா இருக்கா. ஐ டோன்ட் நோ டக்குன்னு என்ன விஷயம் தெரியல, ஒன்லி கன்சல்டேஷன் சார்ஜ் தான் வருது அப்படின்னு. ஓகே ஓகே சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ நோட்டட் சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீட்டைல் ஸ்டோர்ஸ்ல மெயினா வந்து கூப்பன்ஸ், கிவ் அவே, பிரைஸ் லிஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கலாம்.
கோச்சிங் அண்ட் ட்ரைனர்ஸ் எப்பயும் சொன்ன மாதிரி தான், வெபினார், இபுக், ரோட் மேப். இப்போ இங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இன்னும் ஒரு 2 இயர்ஸ்ல இந்த இடத்துல இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோட் மேப், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள். ஜுவல்லரி ஷாப்புக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீ லுக் புக், ஃபெஸ்டிவல் ஆஃபர். மேக்ஸிமம் அந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ் தான் இது பண்ணுவாங்க. இப்ப ஜுவல்லரி ஷாப்ல எல்லாத்துலயுமே அந்த சீட்டு போடுறாங்க, அது இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. பட் அதுலயுமே இன்னும் பெர்ஃபெக்டா கொடுத்தோம்னா அங்க வர்ற கஸ்டமர் பேஸ் வந்து அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா காஸ்டோட கால்குலேட்டர் அண்ட் ப்ளூ பிரிண்ட் சாம்பிள், அது வந்து எல்லாருக்குமே நீடட். எல்லா பிசினஸ்லயுமே ப்ரொபோசல் வாங்குவாங்க நம்ம கிட்ட, நாளைக்கே அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஃபுல்லா பேசுவாங்க. இப்ப என்கிட்டே வாங்கினாங்கன்னா அதை அப்படியே வாங்கிட்டு போய் இன்னொரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனில நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் வச்சு அங்க பேசி அங்க பார்கெயின் பண்ணுவாங்க. அங்க மட்டும் போக மாட்டாங்க, இன்னொரு 4-5 இதுக்கு போவாங்க. எண்ட் ஆஃப் த டேல சுத்தி 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 ஏதோ ஒரு பாயிண்ட் நான் பேசுனதுல பிடிச்சிருக்கும், இல்ல என் டீம்ல பிடிச்சிருக்கும், அகைன் என்கிட்ட வருவாங்க. ஸோ இது பேசிக்கானது சார். நம்ம கிட்ட வரும்போது நம்ம அவங்கள எப்படி ஹாஸ்பிட்டாலிட்டி பண்றோங்கிற முதற்கொண்டு தே ஆர் வாட்ச், அது ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணிக்கணும். தென் ரியல் எஸ்டேட்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கைடு, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நிறைய பேர் என்ஆர்ஐஸ் இருக்கும்போது, இந்த கோயில்பட்டி சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ஆர்ஐஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ அவங்களோட டார்கெட் எல்லாமே என்ஆர்ஐ பீப்புள்ஸ் தான். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து ரியல் எஸ்டேட்ல தான் கொட்டுறாங்க. ஸோ அவங்களை எப்படி எல்லாம் பிடிக்கலாம், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கைடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி கிளைண்ட் அவங்க கவர் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெர்ச்சுவல் டூர், ரொம்ப தூரமா இருப்பாங்க, வெளியில இருப்பாங்க, உங்களுக்கு இந்த பிளேஸ் இப்படிதான் இருக்கும், இன்னொரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இது நல்ல சூப்பரா வந்துடும், இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் வருது, ஸ்கூல் வருது, அது இதுன்னு சொல்லி அவங்க என்னென்ன பிளேசஸ் எல்லாம் வருமோ அதை வெர்ச்சுவலா அவங்களுக்கு ஃபீல் பண்ண வச்சு அந்த சேலை கன்வெர்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பியூட்டி சலூன், அது வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ், ஃப்ரீ ஸ்கின் கைடு. அந்த ஸ்கின் கைடு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க வராங்க. ஏன்னா இப்போ நீ இப்போ சடனா ஒரு பிளேஸ்க்கு போறோம், ஒரு சலூனுக்கு போறோம்னா என்னோட ஹேருக்கோ என்னோட ஸ்கின்க்கோ என்ன யூஸ் பண்ணா ஏதாவது அலர்ஜி ஆயிடுமா, அந்த அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், நமக்கு பதட்டம் இருக்கும். அதெல்லாம் இல்லாம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கைடன்ஸ் கொடுத்து அவங்கள பேம்பர் பண்ணி அதுக்கப்புறம் சேலா கன்வெர்ட் பண்றது. தென் அஸ் யூஷுவல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, இப்போ நான் என்ன பண்ணலாம்னா செக்லிஸ்ட் கொடுக்கலாம் சார். டிஜிட்டலா நீங்க இந்த ஒரு 1 இயர் டிராவல் பண்ண போறீங்கன்னா இந்த டைம்ல இது பண்ணா நல்லா இருக்கும், 1 டேல மில்லியன்ஸ்ல வியூஸ் எல்லாம் வராது, ஸோ இத்தனை நாள் டிராவல் பண்ணணும், கன்சிஸ்டன்சி மேட்டர், அந்த மாதிரி செக்லிஸ்ட், டெம்ப்ளேட்ஸ், ஃப்ரீ ஆடிட். ஃப்ரீ ஆடிட்னு வரும்போது போத் வெப்சைட்ல இருந்து சோஷியல் மீடியால இருந்து ஃப்ரீ ஆடிட் கொடுக்கலாம். வேற இது வந்து நான் சாம்பிளா ஒரு செட் ஆஃப் பிசினஸ்க்கு எடுத்து வச்சது. நீங்க எப்படியும் உங்களுக்குன்னு ஒரு லீட் மேக்னெட் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த லீட் மேக்னெட்டை யூஸ் பண்ணி இன்னும் மல்டிபிள் வே ஆஃப் சேலை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க சார். மேம் சாரி பிசினஸ் வந்து மேக்ஸிமம் இப்போ இன்ஸ்டாகிராம்ல அவங்க போடுற அந்த வியர் பண்ணி காமிச்சு 2 பை பண்ணா 1, ஏன்னா இங்க பொட்டிக்ஸ்க்கு எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கஸ்டமைசேஷன். நீங்க ஆன்லைன்ல பண்றீங்களா ஆஃப்லைன்ல பண்றீங்களான்னு தெரியல, ஸோ அது மட்டும் போட்டீங்கன்னா வேணா டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்போ ஆன்லைன்னா ஃப்ரீ ஷிப்பிங், 5 எடுத்தீங்கன்னா இன்னும் ஃப்ரீ, இல்ல சாரியோட சேர்ந்து அசசரிஸ் ஃப்ரீ. ஸோ ஆட்-ஆன்ஸ் கொடுக்கலாம், அந்த சாரிக்கு மேட்ச் ஆன பர்ஸ், கம்மல், வளையல் எல்லாத்தையுமே. இது எல்லாமே கஸ்டமர் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளை நோக்கி பார்க்க வைக்கும். ஓகே சாரி மட்டும் இல்ல இதோட சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. சார் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் சொன்ன மாதிரி தான் சார், காஸ்ட் கால்குலேட்டர் நீங்க ஃபர்ஸ்டே கொடுத்துடலாம். காஸ்ட் கால்குலேட்டர் மீன்ஸ் இந்த இதுக்கு இவ்வளவு ஆகலாம், பிளஸ் அண்ட் மைனஸ் இவ்வளவு வரலாம், இவ்வளவு இது பண்ணலாம். ஒரு அதாவது பிளாங்கா வருவாங்க. இப்ப எங்கிட்டயுமே வருவாங்கன்னா இந்த பிசினஸ் தான், இது எப்படி டிஜிட்டலா ப்ரொமோட் பண்றது, பிகாஸ் நான் Tier 3 சிட்டிஸ்ல இருக்கேன், நம்ம ஊருக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் அண்ட் சர்டிபிகேஷன் கோர்ஸ், இப்போ நீங்க என்ன டைப் ஆஃப் ட்ரைனிங் பண்றீங்க? ஸோ வீரமணி சார், ஓகே. இப்போ சர்டிபிகேஷன் கோர்ஸ்ங்கும் போது அந்த சர்டிபிகேஷனோட பயன் என்ன, என்ன வேல்யூ அப்படிங்கறத நம்ம ஆட் ரன் பண்ணி அதுல இருந்து ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம் சார், அதுதான் மெயின். மேம் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே வந்து ரீட்டைல் ஷோரூம்ங்கிறதுனால நம்ம கூப்பன்ஸ், ஆஃபர்ஸ், 1 வாங்கினா 1 ஃப்ரீ. இப்போ தீபாவளிக்கெல்லாம் குலோப் ஜாமுன் பண்றோமோ இல்லையோ, ஒரு பாக்கெட் வாங்கினா இன்னொரு பாக்கெட் ஃப்ரீங்கிறதுக்காக கோ அண்ட் கெட் அந்த மாதிரி. ஸோ கூப்பன்ஸ், பிரைஸ் லிஸ்ட்டை நம்ம ஓப்பனா இது பண்ணலாம். முக்கியமா நம்ம கடையில இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு பிராண்ட் பண்ணலாம். டிஜிட்டல்னால அகைன் அதையே சொல்றேன் நான், ஏன்னா நமக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம்னு தெரிஞ்சாதான் அவங்க நம்ம கிட்ட வருவாங்க.
So thank you so much, sir. எல்லாருக்கும் thank you, ma'am. Deepika ma'am, is anything else? Ashok sir. எஸ் மேடம், நீங்க லீட் மேக்னெட்டை பத்தி நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எல்லாத்துக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கூட கேட்கலாங்க. இவங்க நல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறவங்க தான். அப்படிங்கிறப்ப நம்ம ஆல் ஓவர் வேர்ல்டே பண்றாங்க, நிறைய அதர் கண்ட்ரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வேணாலும் ஏதாவது சப்போர்ட்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். பெஸ்ட் ப்ரைஸ்ல ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஜிஎஃப்ஐ மெம்பர்ஸ்க்காக. ஸோ ப்ரைஸுங்கிறத விட பெஸ்டா பண்ணுவோம். அது வேல்யூ நான் கொடுப்பேன். அதுதான் நம்ம லீட் மேக்னெட்டோட மெயின் இதே. லீடு கன்வெர்டட் இன்டு வேல்யூ, வேல்யூ வச்சு மட்டும்தான். இப்போ நீங்க அசோக் சார் நம்ம கிட்ட சர்வீஸ் எடுக்கிறீங்கன்னா ஒன் டைம் சர்வீஸ் பண்ணா எனக்கும் உங்களுக்கும் நல்லா இருக்காது ரிலேஷன்ஷிப். ஸோ உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்ட்னரா நீங்க எப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தோணுனாலே கைரா தான் ஞாபகம். அந்த பவரை ஆல்ரெடி சின்ன சின்ன சப்போர்ட்ல பண்ணிருக்கீங்க, அதே பெரிய வேல்யூபிளா இருந்தது ஃபேமிலிக்கு. தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் நான் பேசினதை பொறுமையா கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். அண்ட் ஜிஎஃப்ஐ ஜேவி சார். எஸ் சார், எஸ் சார். இப்போ மைக் will be out for everybody சார். நீங்க பேசலாம். ஓகே சார், கேக்குதுங்களா நான் பேசுறது? சொல்லுங்க எஸ் சார், எஸ் சார். மேடம், நம்ம இப்ப திருப்பூர் கார்மெண்ட்ஸுங்க. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஆடு பண்ணணும். அது நீங்க பண்ணி கொடுக்குறீங்களா? எப்படி பண்றதுங்க ப்ராசஸ், அது என்னங்கிறது சொன்னீங்கன்னா. சரிங்க சார். சார் இது நம்ம பேசலாங்க சார். உங்க கான்டாக்ட் எங்க ஜிஎஃப்ஐல இருக்குங்க சார், நான் எடுத்து பேசுறேன். இப்போ இந்த லீட் மேக்னெட்டோட டிஸ்கஷன் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் சார். ஏன்னா அப்புறம் நான் சேல் பண்ற மாதிரி ஆயிடும் சார். ஓகே மேடம், நான் உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுறேன். என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9514. ஓகே சார். 707099. என்னோட நேம் தங்கவேல். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ தி செஷன் ஃபார் லீட் மேக்னெட் சார். இப்போ நீங்க டவுட் கேட்டாலும் ஒருவேளை எனக்கு பதில் சொல்ல தெரியாட்டினாலும் இந்த டீம்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இருக்காங்க, அவங்களோட டிஸ்கஷனும் இருக்கும் சார். இன்னும் நமக்கு ஒரு 10 minutes டைம் இருக்கு. யூ வாண்ட் டு யூஸ், யாருனாலும் கேட்கலாம் சார். சார் மணிவண்ணன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அசோக் சார். ஸோ எல்லாத்துக்குமே அன்மியூட் பண்ணிடலாம் சார். ஸோ நான் வந்து டாக்ஸ் கன்சல்டிங் இருக்கேன், ஓகேங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா we have norms like வந்து we have to ஸோ இப்போ இந்த மாதிரி இதுக்கு வந்து லைக் வெபினார்ஸ் அது மாதிரி கண்டக்ட் பண்ணலாமா, இல்ல வாட் யூ வுட் பி சஜஸ்ட்? சார் டாக்ஸ் கன்சல்டன்ட், am I right சார்? டாக்ஸ் கன்சல்டன்ட். எஸ் சார். சார் இப்போ டாக்ஸ்ல வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து டிப்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ற மாதிரி ஒரு 10 வீடியோ ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் போட்டுட்டே வாங்க. ஓகே, அது மற்றவங்களோட கனெக்ட் ஆச்சுன்னா உங்களை கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ டிப்ஸ் போடும்போதே கீழே அந்த சிடிஏ கொடுத்து இன்னும் இதை பத்தின டீட்டெயில்ஸ் வேணா எங்களை கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சிடிஏ கொடுத்தோன்னா உங்களுக்கு டைரக்டா வாட்ஸ்அப்ல கூட என்கொயரி வரும். உங்களுக்கு வரணும்னா நீங்க இதை பண்றீங்க, என்ன ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும். பர்சனல் பிராண்டிங் தான் சார். உங்க பிசினஸ்க்கு பர்சனல் பிராண்டிங் தான் நல்லா இருக்கும். மேம் அதே சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி ரிலேட்டடா இன்னைக்கு நிறைய வந்து நோட்டீசஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய அவேர்னஸ் இருக்கிறது இல்லை உங்களுக்கு. அது ரிலேட்டடா சொல்யூஷன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இது பண்ணா கூட லீட் ஜென்ரேட் வந்து ஈஸியா கன்வெர்ட் ஆகும். அது வந்து இன்னைக்கு கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு அது உங்களுக்கு சொல்ல போனா. இப்ப ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி கொடுக்கணுமா இல்ல எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. அது எல்லாத்துக்கும் நீங்க சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும். ஃபுல்லா சொல்ல வேண்டாம். இன்னுமே சொல்றேன், சொல்லிடுறோன்ட்டு எல்லாத்தையும் சொன்னோன்னா அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிட்டு போயிடும். ஒரு ஹூக் கொடுக்குறோம், நமக்கு தெரியும்ல, அந்த ஹூக் கொடுத்து நம்ம கிட்ட வர வைக்கக்கூடிய வேலையை பார்க்கலாம். I hope you got the answer. Yes madam, can I now? This is Diamond G Veeramani. How are you ma'am? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருந்தது மேம். நல்லா இருக்கேன். For your speech and the training. Okay மேம், ஆக்சுவலி நாங்க எங்களோடது வந்து என்னோட ரெக்வயர்மெண்ட் என்னன்னா, நாங்க இன்ஸ்பெக்ஷன் சர்வீஸ், இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டா இன்ஸ்பெக்ஷன் சர்வீசஸ் பண்றோம். எப்படி மெடிக்கல்ல எக்ஸ்ரே பண்றாங்களோ அதே மாதிரி, எப்படி மெடிக்கல் ஸ்கேன் பண்றோம் அந்த மாதிரி some various type of inspection methods இருக்கு. அரௌண்ட் 10 type of methods நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்றோம். அது ஒரு பார்ட்.
ஓகே. பட் நான் மெயினாக இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன். அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டரை இந்த ஷார்ட் டைம் 1 month கோர்ஸ் டியூரேஷனில் ம், மேக்ஸிமம் 1 month to 2 months வித் ப்ராக்டிக்கல் நாலேஜோடு எடுக்கணும்னா கூட வித்தின் 2 monthsல ம், அவங்கள ட்ரெயின் பண்ண ஐடிஐ முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க, அதே மாதிரி பிஇ கம்ப்ளீட் பண்ணுவாங்க, எனி டிகிரி, அவங்க எல்லாருமே நம்மகிட்ட அந்த ஷார்ட் டைம் கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த சர்டிஃபிகேஷன் வந்து இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன். அவங்க அப்ராட்லேயும் கூட இந்த ம், வேர்ல்டு ஃபுல்லாகவே எங்கனாலும் இந்த சர்டிஃபிகேட் எடுத்து போய் வேலைக்கு போகலாம். இப்போ நம்மளே ம். வந்து கேபிட்டல் பிளேஸ்மெண்ட்டாக வந்து இயர்லி ஒரு 100 பீப்புள்ஸ்க்கு மேலே நம்மளே எடுத்துப்போம் இந்த ட்ரைனிங் ஆகிறவங்கள. கேபிட்டல் ஓகே. பிளேஸும் 100% பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்கும். பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் 100% நம்ம பண்ணி கொடுக்கலாம். எங்களை மாதிரி இருக்கிற கம்பெனி எங்களை இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம். நாங்கள் இன்ஸ்டியூட் இருக்கு, இன்ஸ்பெக்ஷன் சர்வீஸ் இருக்குன்னா இன்ஸ்டியூட் கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் நல்ல ம், கேண்டிடேட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு. அதனால இதை எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணி வெளியே கொண்டு போய் இந்த ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்றதுன்னு சொல்லுங்க மேடம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரி, நம்ம இப்ப அட்ராக்ட் பண்ணணும் மேடம். ஷூர் சார். சரி, இப்ப நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். இப்ப இந்த இதை கத்துக்கிட்டா வெளிநாட்டுல கூட வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் எடுத்ததுல இப்ப சொன்னதுலயே வச்சு எனக்கு அது ரொம்ப அட்ராக்டிவா இழுத்துச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு தேவையான டார்கெட், அது யார் படிக்கணும், யார் படிச்சா வேல்யூபிளா இருக்கும், அந்த ஆடியன்ஸ்க்கு தெரியற மாதிரி இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு, அதுவும் ஷார்ட் டைம்ல பண்ணுனா இவ்வளவு ஒர்த்தான, அதாவது வேல்யூ, இது முடிச்சா இவ்வளவு அமௌண்ட்ல வேலை கிடைக்குங்கிற மாதிரி எல்லாம் ஒரு டேக்லைன் கொடுத்தோம்னா, ஒரு சாம்பிளாவே கொடுத்தோம்னா நிறைய பேர் உங்களுக்கு என்கொயரிக்கு வருவாங்க சார். என்கொயரிக்கு வரவங்களை வச்சு நம்ம கிராப் பண்ணிக்கலாம். டார்கெட் ஆடியன்ஸ் தான் சார். மெட்டா ட்ரை பண்ணலாம் சார். ஓகே 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 மெட்டா சார் ட்ரை பண்ணா வீரமணி நல்ல சார், லீட். வீரமணி சார், சார் இப்போ சொல்லுங்க. உங்களோட இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கோயம்புத்தூர்லயே வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தனியா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 இயர்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெல்டிங் அண்ட் பிளம்பிங் கோர்சஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துட்டு இருக்காங்க சார். ஓகே இப்போ அந்த மாதிரி காலேஜஸ், ஏன்னா உங்களோட டார்கெட்டட், நான் அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து டிப்ளமோ முடிச்சவங்க, ஐஐடி முடிச்சவங்க. ஸோ அப்போ என்னன்னா அந்தந்த காலேஜஸ்ல வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம் சார். அப்ரோச் பண்ணிட்டு அதுல ஏதாவது ஃப்ரீ ஃப்ரீ ட்ரைனிங் மாதிரியோ இல்லை சின்ன உங்களோட வேல்யூஸ் நீங்க சொன்ன மாதிரி அது அப்ராட் போறதுக்கு உண்டான இதை வந்து அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பண்ணுனா வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே லீட் ஜென்ரேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க சார். தேங்க்யூ சார். இல்லை அது பண்ணுறோம் அது சார். நம்ம நீங்கள் சொன்ன ஐடியா என்ன பண்ணுறோம்னா ஃப்ரீ கெஸ்ட் லெக்சர்னு கொடுக்குறோம். இப்போ ஓகே மெக்கானிக்கல் அண்ட் டூல் அண்ட் டை படிச்சவங்களுக்கு அந்த என்டிட்னு ஒரு சப்ஜெக்டே வருது. ஆக்சுவலி ஓகே சார். காலேஜஸ்ல மேக்ஸிமம் காலேஜஸ்ல 80% காலேஜஸ்ல அந்த சப்ஜெக்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிப்பாங்க, அந்த ஒரு பேப்பர் மட்டும். ஏன்னா அந்த அந்த என்டிடியில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ அவேர்னஸ் இருக்காதுன்றதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை ஃப்ரீ கெஸ்ட் லெக்சராக கொண்டு போய் இதை ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக ஒரு half a day இல்லை 2 hours 2.5 hours கிளாஸஸாக கொடுத்துட்டு தென் இந்த என்டிடி நீங்கள் இன்டெப்த்தாக படிச்சீங்கன்னா அந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எங்ககிட்ட பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்கும், ஆல் த இண்டஸ்ட்ரி கவர் பண்ணலாம். இதில் அது என்னென்ன இண்டஸ்ட்ரி எல்லாம் கவர் பண்ணலாம், எப்படி எல்லாம் ஜாப் பிளேஸ்மெண்ட் இருக்கும், அப்ராட் சான்சஸ் எப்படி இருக்கும், எப்படி பேக்கேஜ் இருக்கும், மேடம் சொன்னது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ணுறோம். அது ஒரு பக்கம் நம்ம பண்ணுறோம். பட் மீன்வேல் நமக்கு மாசா இப்போ தேவைப்படுது, கொஞ்சம் பெரிய லெவலில் ட்ரிச்சில் பிரான்ச் இருக்குது, டோட்டலாக 10 பிரான்ச்சஸ் இருக்குது. ஒரு 3-4 பிரான்ச்சஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ கோர்ஸ் முடிச்சு அவங்க வெளியே வராங்க, காலேஜ் முடிச்சு வெளியே வராங்கன்னா ஜாப் தேடுவாங்க, ஜாப் ஷேக்கிங்கில் தான் வருவாங்க. அவங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, அவங்களை எப்படி நம்ம அட்மிஷனில் கொண்டு வரதுன்னு ஐடியா கேட்குறேன். இது நம்ம அது பண்ணுறோம் ஒன்று சார். பேரலா. சில சரி காலேஜஸ் சார். வந்து டைப் போட்டிருக்கோம், நம்ம அக்ரிமெண்ட் எம்ஓயோ போட்டிருக்கோம். இப்போ எங்க சன்னு படிக்கிற காலேஜில் வந்து பிடெக் வந்து பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஆட்டோமொபைல் இன்ஜினியர் அண்ட் மெட்டலாஜிக்கல் மெட்டீரியல் சயின்ஸ்க்கு ஒரு எம்ஓயோ போட்டோம். எவ்ரி இயர் வி வில் கிவ் ஃபார் த ஆஃபரபிள் கோர்ஸ் மாதிரி கொடுக்குறோம். நாங்கள் உங்களுக்கு முடிச்சுட்டு வெளியே வரும்போது வி வில் டேக் ஏ கேம்பஸ் இன்டர்வியூ ஆல்சோ. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்ம ஜாப்ல வந்துடலாம்னு கொடுக்குறோம். சில காலேஜஸ்ல போயிட்டு கெஸ்ட் லெக்சர் மட்டும் கொடுக்குறோம். சில காலேஜில் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக நம்ம போயிட்டு அங்கே நம்மளுடைய ப்ரெசன்டேஷனை கொடுத்துட்டு வரோம். அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோம். மேடம் சொல்ல வந்தீங்க, ஏதோ சார் சொல்ல வந்தீங்க. எஸ் சார், சாரி, இட்ஸ் ஓகே சார். சார் உங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வெளியில வர்றவங்க தான். ஸோ எஸ் மேம். அவங்களுக்கு நீட் என்னன்னா சீக்கிரம் செட்டில்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு இப்ப இருக்கிற பசங்களுக்கு. நிறைய அடுத்தடுத்து படிச்சுக்கிட்டு நிறைய போயிட்டு ஒரு 10,000-12,000 வேலையெல்லாம் அவங்களுக்கு இல்ல. இதை முடிச்சா உடனே கிடைக்குதா அப்படிங்கிற மைண்ட் செட்ல இப்ப இருக்காங்க, ஒரு அப்சர்வேஷன் வச்சு. ஸோ அந்த டைம்ல இதோட வேல்யூ மட்டும் கொடுக்குறோம். இதோட டூரேஷன் இதுதான், இதை முடிச்சீங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு அப்படிங்கறத நம்ம எஜுகேட் பண்ணாலே போதும் சார். அதுக்கு டிப்ஸாவும் கொடுக்கலாம். தென் ஒரு லேண்டிங் பேஜ் மாதிரி வச்சு இது ஒரு ஆட் ரன் ஓகே பண்ணாலும் நிறைய பேரை நீங்க எதிர்பார்க்கறத விட நிறைய பேர் இதுல வருவாங்க. ஐ ஹோப். சார் அதே ஓகே மாதிரி மேம். ஓகே உங்களோட ஆப்டான டூல் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் சார், கூகுள் மை பிசினஸ்லயும் உங்களோட ஆட்ஸ் ரன் பண்ணலாம். அது இல்லாம இன்ஸ்டான்ட் ஃபேஸ்புக், ஏன்னா நீங்க சொல்ற அந்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா அந்த யூசர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் குரூப்ல இருப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு பசங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டான்ட் ஃபேஸ்புக்ல நிறைய இருக்காங்க. அதுல வந்து நீங்க ஸ்பான்சர் ஆடு கூட நீங்க வந்து ரன் பண்ணலாம் சார். நீங்க அதுல
அப்புறம் இதுல இன்னொரு விஷயங்கள் நான் என்ன அப்சர்வ் good idea. பண்ணேன்னா, எகைன் நீங்க ட்ரைனிங் மட்டும் இல்லாம பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ராட்டில நான் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களோட வெப்சைட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நான் ரொம்ப வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க சார். முடிச்சோன்னே இவங்களே வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து இன்பிளான்ட் ட்ரைனிங்கே வந்து டைரக்டா கொடுக்குறாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் அங்க கேண்டிடேட்டை பிளேஸ் பண்றாங்க சார். நீங்க அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்க அது பிளேஸ்மெண்ட்டோட இது பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து இமீடியட்லி யூ கேன் கேப்சர் சார். உங்களுக்கு நிறைய இது பண்ண முடியும் உங்களால. Yes sir, yes sir, thank you, thank அது you. ஆனா ஸ்ட்ராட்டில அப்படிதான் பண்றாங்க சார். நான் அங்க இது பண்ண வரைக்கும் நான். மேடம் ஆக்சுவலி நாங்கள் இதுவரை சோஷியல் மீடியா வந்து நாங்கள் பெய்டு சோஷியல் மீடியாவை எதுவுமே நாங்கள் கொடுக்கல ஆட் இதுவரை. இப்போ கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கு எங்களுது. பட் அந்த ஃப்ரீ இதில் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாமே சார் சொன்ன மாதிரி இருக்கு. பட் ஆனால் நாங்கள் பெய்டு வெர்ஷனில் போய் இதுவரை நாங்கள் பண்ணல. ஆக்சுவலி வி ஹாவ் ஐடியா. இப்போ நாங்கள் ரன் பண்ணணும், இதுக்கு மேலே அதை கொண்டு வரணும். வாட்டி அந்த ஏபிஐ வாட்ஸ்அப் ஏபிஐயோட சப்போர்ட்டோட என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி அந்த ஒரு பிளானில் இருக்கும். நாங்கள் மேடம் நீங்கள் கொஞ்சம் கைட் பண்ணுங்க. வி ஹாவ் அ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கேம்பெயின் பண்ணுங்க சார். அதுல Thank you, வந்து sir. அதாவது Sir, போஸ்ட் இது பூஸ்ட் பண்ணாம நீங்க இதுல வந்து கேம்பெயின் ரன் பண்ணுங்க சார். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. சார் இப்போ ஓகே ஓவராலா சார். எல்லாருக்குமே ஒரு ஒரு சின்ன இது சொல்லிடுறேன் சார். இப்போ சோஷியல் மீடியாக்குள்ள வரல, அங்க பிசினஸ் நடக்காது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு ஹிஸ்டரியை மேக் பண்ணணும்னு நினைச்சு ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், நம்ம எல்லாருமே பிசினஸ் பீப்புள், சிஓ, ஃபவுண்டர்ஸ் லெவல்ல இருக்கும். ஸோ என்ன பிசினஸ் பண்ணாலுமே நம்மளுக்குன்னு ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கூட செகண்டா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லிங்க்டின் அக்கௌண்ட்ல நம்ம யாரு என்ன டெய்லி போஸ்ட் பண்ண கூட அவசியமே இல்லை. அதை போட்டு நம்ம பிக்சர் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அதை வந்து கூகுள் மை பிசினஸ் இதோட லிங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கூகுள்ல ஜஸ்ட் நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்றேன், என்ன இது எடுக்க வேண்டாம். வேற யாராவது இப்போ ஃபுட் ப்ராடக்ட் பண்றாங்கன்னு தேடினாலே அவங்களோட கூகுள் மை பிசினஸ் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், லிங்க்டின் பேஜ், வெப்சைட் வச்சிருந்த வெப்சைட், இது எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகி அந்த பேஜ் ஃபுல்லாவே நீங்க தான் இருப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா டிஜிட்டல் பிரசன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுல வந்து ஆர்கானிக், பெய்டு ரெண்டுமே சூப்பர். இதுல பாத்தீங்கன்னா ஆர்கானிக்ல வரும்போது எஸ்சிஓ அது பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, ஏன்னா நம்ம பேர் யாருக்குமே தெரியாது, அந்த ப்ராடக்ட்டை தான் தேடுவாங்க. அந்த ப்ராடக்ட்டை தேடும் போது நம்ம பேர் போய் நிக்கணும்னா அந்த கீவேர்டு தான் முக்கியம். இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி எஸ்சிஓ பண்றது. இப்ப நிறைய ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருச்சு. ஸோ நிறைய வழிகள் இருக்கு நம்மளை வந்து முன்னாடி கொண்டு வர்றதுக்கு. சின்ன சின்ன குட்டி இதுதான். இப்ப ஏதாவது ஒண்ணு வாங்க போறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த கடையில நல்லாதான் இருக்கும், சூப்பர் ப்ராடக்ட்னு. இருந்தாலும் ஒரு வார்த்தை கூகுள்ல கேட்டுதான் போறோம். அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் வந்து போனோட கனெக்ட் ஆகி இன்டர்நெட் சர்ச்சிங் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அந்த பிளேஸ்ல நம்மளோட பிசினஸ், நம்ம ப்ராடக்ட் அங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கணுங்கிறது என்னோட இது சார். எஸ்சிஓ பண்ணுங்க, டெய்லி பெய்டே போகணும் கூட இல்லை. இப்போ வீரமணி சாருக்குலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஜேவி சார் ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு, டெய்லி ஒரு வீடியோ போடுங்க உங்களை பத்தி, இல்ல மந்த்லி ஒரு 10 வீடியோஸாவது போடுங்க. அந்த மாதிரி நீங்க டிப்ஸ் கொடுத்துட்டே வரலாம் சார். நீங்களே ஒரு பர்சனல் பிராண்ட் இன்ஃபுளுசர் ஆயிடலாம். என்ன டவுட்னாலும் உங்ககிட்ட நாக் பண்ணி உள்ள வர்ற அளவுக்கு நீங்க ஆயிடலாம். சோ அது நீடட் இருக்கு சார். எங்களுக்கு நிறைய வந்து அந்த மாதிரி டிப்ஸ் போட முடியும். ஏன்னா அந்த ட்ரைனிங்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்பெக்ஷன் சர்வீசஸ் ரிலேட்டடே நிறைய ஒரு நாள் ஒரு விஷயம் கொடுக்கலாம். மாதிரி நிறைய பிளண்டி ஆஃப் விஷயம் கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட சப்ஜெக்ட் இருக்கு. பட் அதான் எப்படி கொண்டு போய் அதை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போறது, இந்த வே ஆப் அந்த இதை வந்து கொஞ்சம் எனக்கு ஏதாவது ஒரு ஏஜென்சி மூலியமா, மீன்ஸ் ஏதோ ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் மூலியமா தான் கொண்டு போக முடியும். அது கைரா வந்து எனக்கு கைட் பண்ணாலும் ஓகே தான். We are ready to. ஒன்னும் இல்ல சார், ஒரு ரோட் மேப் போடுங்க. கண்டென்ட் உங்களுது, எடிட்டிங் எங்களுது, ப்ரமோஷன் உங்களுது, சேல் உங்களுது, அந்த மாதிரி பிளான் பண்ணி. தட் இஸ் a road map. ஆனா நீங்க உங்க முகத்தை காமிச்சு ஜேபி சார் சொல்லுவாங்கல்ல, உங்க ஃபேஸ் காமிச்சு நீங்க தான் உங்க பிராண்ட் வேல்யூ, அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து. ஓகே மேம். Thank you sir. Ashok sir, floor over to Ashok sir. சொல்லுங்க. அசோக் சார், இப்போ கடைசியா யாராவது கூட இந்த லீட் மேக்னெட்ல யாராவது அவங்க பண்ணினா கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஷேர் பண்றதுக்கு ஒரு 2 minutes கொடுத்துட்டு we can end up the program சார். முருகன் சார் and Zorami மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சோ give opportunity. Good evening madam. நான் முருகன் from பாண்டிச்சேரி மேடம். Good evening sir. Good evening. First of all thank you madam. செஷன் சூப்பரா இருந்தது. ஸோ நான் ஆக்சுவலாக வந்து இன்வெர்டர் பேட்டரி ஒரு 25 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எங்கள் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் ப்ரைஸ் கொடுக்குறதால டீலருக்கு என்ன ப்ரைஸ் கிடைக்குதோ அந்த ப்ரைஸே வந்து ஆன்லைனில் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ எங்களுக்கு அட்வைஸ் ஏதாவது பண்ண முடியுமா, எப்படி நாங்கள் ப்ரொமோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு? சார் அட்வைஸ்னா இல்லை, ஒரு ஆப்ஷன்னா இன்வெர்டர் பேட்டரி சர்வீசஸ் நம்ம கொடுப்போம். ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா சர்வீஸ்க்கு நீங்கள் தேடணும் அப்படிங்கிற ஒரு பெயின் பாயிண்ட் நீங்கள் அங்கே வைக்கலாம்.
எங்க இருந்தோ ஓகே ஓகே வாங்குறீங்க, மேடம். சர்வீஸ்னு வந்தா எங்களை தானே கூப்பிடணும், அதுக்கு எங்ககிட்டயே வாங்கிடலாம்னு. இது ஒரு இதாக சொல்றேன், என்னது பிசினஸ் இதை டிரான்ஸ்ஃபர்மேஷன். மாதிரி சொன்னோம்னா இல்லையே ஆன்லைன்லயே கொடுக்குறாங்களே, நீங்க கால் பண்ணா எப்படி இருந்தாலும் கம்பெனில இருந்து வந்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்றாங்க. ஓகே, இப்போ ஆன்லைன்ல பண்ணி உங்க வீட்டுக்கு வர்ற டைமுக்கும் நம்ம டெலிவரி கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாவது பிளஸ்ஸான விஷயங்களை அவங்களை இது பண்ணணும் சார். ஓ இப்போ அந்த சரி சரி மேனுஃபேக்சரிங் எப்படி மேடம். இருக்குன்னு தெரியாது, ஒன்னு செகண்ட் ஹேண்டா இருக்கலாம், வாட் எவர், தப்போ ரைட்டோ நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம வந்து ஓகே ப்ரூவ் ஓகே பண்ணி ஓகே. சொல்லணும்னு இல்ல, மேபி ஆன்லைன்ல வாங்குறீங்க, அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்குன்னு தெரியாது, ம் அந்த ம் மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு வரலாம் மேபி. சார் இதுக்கு ஓகே ஒரு ஓகே சின்ன இது ஓகே. ஒன்று சார். ஏன்னா இப்போ நம்ம ஆன்லைன்ல ஆ போறோம் அப்படின்னா நம்ம அவங்களோட தேவைகள் வந்து கரெக்டாக பூர்த்தி பண்ண முடியாது சார். அவங்களுக்கு எத்தனை கேவியே வேணும், எத்தனை லைட்ஸ் எரியும், எத்தனை ஃபேனு, இல்லை அவங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்கு வேணுமா, சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் எப்படி இருக்கும் என்னங்கிறதுமே தெரியாது. அப்போ நீங்கள் அதை கூட என்னன்னா இப்போ அவங்களோட தேவை ரெக்குயர்மெண்ட் எக்ஸாக்ட் அனலைஸ் பண்ணிட்டு அந்த அனலைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம சஜஸ்ட் பண்றது கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இப்போ ஆன்லைன்ல ஒரு சில ஈவன் அமேசான்ல இருந்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா இங்க வெளியே மார்க்கெட்ல கிடைக்கிற ப்ராடக்ட் சேம் ப்ராடக்ட் வந்து இங்க வரதில்லை. ஏன்னா இப்போ ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கும் தனி ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, பிளஸ் ஆன்லைனுக்கும் தனியா வச்சிருக்காங்க. ஈவன் டிவிஸ் எல்லாமே அங்க கிடைக்கிற ப்ராடக்ட் இங்க இருக்காது, இங்க கிடைக்கிற ப்ராடக்ட் அங்க இருக்காது. அப்ப அதனோட கேப் என்னங்கிறது அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நீங்க கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி தான் இன்னைக்கு டிவி கடையிலேயே போய் நம்ம கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன் சார், சேம் பிரச்சனை இது எல்லாத்துக்குமே இருக்கு. டிவியில வந்து ஒரு ம் 35,000 ருபீஸ் சோனி போட்டிருக்கான் அப்படின்னா அவங்ககிட்ட போனா 50,000 சொல்லுவான். அப்ப ஏன் அதுல போட்டிருக்க அப்படின்னா அவன் சொல்லுவான், பாரு சார் அந்த ஸ்பெக் வேற, இந்த ஸ்பெக் வேற, அதனோட ரெசல்யூஷன் வேற, இதனோட ரெசல்யூஷன் வேற, இந்த டிவி ஆன்லைன்ல கிடைக்காதுங்கிற சொல்லுவான். அப்ப நம்ம அந்த கேப்பை வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஒரு பிச் பண்ணி எடுத்துட்டு போலாங்க சார். நம்ம இது நான் ஆன்லைன் யூஸ் பண்ண வரைக்கும் இது என்னோட அனுபவம் ஓகே தான் சார். சார். ஓகே ஓகே. சார் டச் அண்ட் ஃபீல் இதுதான். தேங்க்யூ சார். வரீங்க, தேங்க்யூ எப்படி தேங்க்யூ ப்ராடக்ட் இருக்குன்னு பாக்குறீங்க, தேங்க்யூ. அது பிடிச்சிருந்தா தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஆன்லைன்லாம் காசு கட்டி ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பார்க்கவே முடியும், யூஸ் பண்ண முடியும், அப்படிங்கறது நீங்க ஸ்ட்ராங்கா கொடுக்கணும். ஓகே சூப்பர் மேடம், சூப்பர். தேங்க்யூ மேம். அபிஷேக் தேங்க்யூ. கார்த்திக். சார் அபி டெக்ஸ்டைல்ஸ். எஸ் சார். எஸ், ஆக்சுவலா இப்போ நம்ம வந்து சோசியல் மீடியா ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ரன் பண்ணலாம். ரீல்ஸ், ஸ்டோரியா, வீடியோவா, போஸ்டா, இல்ல ஷார்ட்ஸா போடலாம். 17 ஃபார்மேட்ஸ் இருக்கு சார், 17 ஃபார்மேட். எஸ், அந்த 17 ஃபார்மேட்ல போடலாம் இல்லைங்களா? இதுல என்ன ரேஷியோல எதை யூஸ் பண்ணலாங்கிற ஐடியா இருக்குங்களா? எஸ் சார், ஒவ்வொரு மந்த்லி ஃபார்மேட், அதாவது நீங்க பேசும்போது சொன்னீங்க மந்த்லி ஒரு மினிமம் வந்து ஒரு 10 வீடியோஸாவது போடணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி வந்து இவ்வளவு ஸ்டோரிஸ் போடலாம், இவ்வளவு ரீல்ஸ் போடலாம், ரீச் ஆகிறதுக்கு இருக்கிற பெஸ்ட் ரேஷியோ. கார்த்திக் சார் அது உங்களோட ஆக்சுவலா பெஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து காமனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்ப நீங்க எந்த பிளேஸ்ல வச்சிருக்கீங்க, பெஸ்ட் லொகேஷன், அந்த திருப்பூர். ஏரியால இருக்கிற பீப்புள்ஸோட ரேஞ்ச், தென் உங்க ப்ராடக்ட் வந்து யாருக்கெல்லாம் ரீச் ஆகணும், ஸோ எந்த மாதிரி கண்டென்ட் போடணும். நேட்டிவ் கண்டென்ட் போட்டா நல்லா இருக்கும், அந்தந்த பிளேஸ்க்கு ஏத்த மாதிரி. இப்போ திருநெல்வேலி சைட்லாம் இருக்காங்கன்னா அந்த ஸ்லாங்ல பேசி நிறைய விஷயங்கள் இருக்கு சார். இப்ப 10 வீடியோ போடணும், 30 எல்லாம் போடணும்லாம் அவசியம் இல்ல. ஜஸ்ட் டிப்ஸ் கொடுக்கறவங்க அந்த மாதிரி ரெகுலரா இருந்தாங்கன்னா நம்ம ஃபேஸ் வேல்யூ வந்து அங்க இருந்துட்டே இருக்குங்கிறது தான் மெயின். இப்ப நீங்க இருக்கீங்கன்னா கன்சிஸ்டன்சி தான் மெயின்ங்கறீங்க. எஸ் சார், கன்சிஸ்டன்சி தான் மெயின்ங்கறீங்க. கன்சிஸ்டன்சி மெயின். தாண்டி நீங்க உங்களோட ப்ராடக்ட் யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்றேன். ஒரு டார்கெட் ஆடியன்ஸோட சர்க்கிளுக்கு, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி. ஆமா ஆமா. இப்போ அபி டெக்ஸ்டைல்ஸ் வந்து எந்த ப்ராடக்ட் அதிகமா சொல்றேன், டெக்ஸ்டைல்ஸ்னு வரும்போது Dress தான், விமன் ஆர் மென் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, டிஷர்ட்ஸ். அப்போ உங்க ஆடை வந்து பார்க்க வேண்டியது மெயினா 90% பாய்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி போயிடணும். உங்க டார்கெட் ஆடியன்ஸ் எதை பார்த்தா பார்ப்பாங்க, எந்த மாதிரி வீடியோஸ் இருந்தா பார்ப்பாங்க, இல்ல கலர் கலெக்ஷன்ஸ், டிசைன்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோ இல்ல ஃபில்மோ நல்ல பாப்புலர் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் எங்க இருக்குன்னு பாக்குறவங்க எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரன் பண்ண முடியும். தேங்க்யூ, வண்டர்ஃபுல், நல்லா இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ அசோக் சார், சிவா சார் அண்ட் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ கார்த்திக் சார். தேங்க்யூ சோ மச். ஸோ ராமி மேம், நீங்க சொல்லிருங்களா, நீங்க தான். ஹாய் மேம், சூப்பரா பிரசன்டேஷன் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. நான் கத்துக்கிட்டேன், நானும் நல்லா பண்ணணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சூப்பரா பண்ணீங்க. ஆனா வந்து
பர்சனலா ஒரு சில விஷயம் பேசி நான் உங்களுக்கு பர்சனலா கான்டாக்ட் பண்றேன். இந்திரா ஹலோ மேடம், வணக்கம். நான் கேஎஸ்பி சங்கரகோயில இருந்து. சார் வணக்கம் வணக்கம் சார். நல்லா திருநெல்வேலி இருக்கீங்களா? சாப்டர். எஸ் சார், ஆமா, திருநெல்வேலி திருநெல்வேலி சாப்டர் சாப்டர் வைஸ் வைஸ் பிரசிடென்ட். பிரசிடென்ட். ஆமா ஆமா, உண்மையில இன்னைக்கு லீட் மேக்னெட் எல்லாருமே நீங்க ஈர்த்துட்டீங்க காந்த மாதிரி. உண்மையிலே அந்த அளவுக்கு தேங்க்யூ சிறப்பா சார். ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒரு சூப்பர் மார்க்கெட்டா இருக்கட்டும், என்னென்ன விஷயங்கள் என்ன பிசினஸ் பண்றாங்களோ அத்தனைக்கும் நீங்க ஒரு மேக்னெட்டை அழகா சொல்லி கொடுத்துட்டீங்க. பெஸ்ட் ஆஃப் லக், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்திரா மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எஸ் சார். கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் மேம். மேம், செஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது மேம். அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ. நாங்க வந்து பிகினர்ஸ் மேம். அண்ட் எங்களோடது வந்து மேனுஃபேக்சரிங், ஓகே ஃபவுண்டரி அண்ட் மேனுஃபேக்சரிங். காமன் பப்ளிக் மேக் பண்ண மாட்டோம். எங்க கஸ்டமர்ஸ் வந்து ரீஜியன் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ இந்த ஓகே மாதிரி கேசஸ் வந்து நாங்க எப்படி பண்ணலாம் என்னன்னு ஒரு ஐடியா கொடுத்து அண்ட் ஃபர்தரா போறதுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ண முடியவா என்னன்னு கேட்டு. ஷூர் மேம். மேம் உங்க நம்பர் மட்டும் எனக்கு நம்பர் இருக்குங்க மேடம், நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஷூர் மேம். அப்ப நான் உங்களுக்கு கால் பண்றேன். நம்பர் பிகாஸ் டார்கெட் ஆடியன்ஸ்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட். ரீஜியன் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். காமன் பப்ளிக்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் எங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இப்போ லிங்க்டின் பேஜஸ் எல்லாம் ஃபேஸ்புக் எல்லாமே வச்சிருக்கோம். பட் ஸ்டில் அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகி லீடா கன்வெர்ட் ஆகுறது, வெப்சைட்ல இருந்து கன்வெர்ட் ஆகுறது, இதெல்லாம் அங்கங்க பிட்ஸ் அண்ட் பீஸா இருக்கு. பட் கம்ப்ளீட்டா கொண்டு வந்து லீடா கொண்டு வந்து கண்ணில் பார்க்க முடியல. ஸோ வேர் ஆர் வி லூசிங், வேர் ஆர் வி நீட் டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஷூர் மேம். நான் அசோக் சார்ட்ட நம்பர் வாங்கி உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன். ஷுவர் மேடம். ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. தேங்க்யூ முருகன் சார். தேங்க்யூ மேடம். நான் உங்ககிட்ட அப்புறமா ஆஃப்லைன்ல பேசுறேன். ஷுவர் சார், ஷுவர். முருகன் சார் பேசுறீங்களா சார்? ஏதாவது ஓகே. இப்போ ஜிஎஃப்ஐல இருந்து இப்போ இந்த டியூஸ்டேனா ட்ரைனிங் டியூஸ்டே, இப்போ ட்ரையலா வந்து என்டர்பிரனர்ஸ் கூட நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இது வந்து இந்த டோட்டலா இந்த செஷனே வந்து இட் வில் பி டேக்கன் டு அவர் ஸ்டாஃப்ஸுங்க. ஸ்டாஃப்ஸை வந்து ட்ரெயின் பண்றது தான் முக்கியமான ஒரு அஜெண்டா இந்த இதோடது. அதில் அவங்களுக்கு எப்படி அவங்க இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து சிரமப்படுறது, அவங்களையும் மோட்டிவேட் பண்றது, இந்த மாதிரி ஒரு தீமோட தான் இது போயிட்டு இருக்கு. வெரி குட் சார். ஸோ ரெண்டாவது ட்ரெயினிஸ் டியூஸ்டே முடிச்சிட்டோம். இன்னும் ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வர்றப்ப இன்னும் நல்ல லெவலப் இருக்குங்கிறது ஒரு நல்ல ஹோப் இருக்கு. இட் ஈஸி. அண்ட் ஜேவி சாரோட அந்த இன்னர்ஸ் கிளப்ல இருந்து நிறைய பேர் இருக்கோம். அதுல நாங்க ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் புதுசான டூல்ஸ், புதுசான டிப்ஸ், அந்த அந்த வேர்டிங்ஸ் அவர் கொடுக்குற அந்த ஒரு பேர் வேர்டிங்ஸ், அந்த வேர்டிங்ஸ் இது எல்லாமே ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. வெரி ஹாப்பி. அண்ட் அவரு இன்னும் சில விஷயத்துல பாத்தீங்கன்னா சரஸ்வதி சபதம்னு ஒரு படம், கல்வியா செல்வமா கல்வியா வீரமான்ட்டு, அதுல மூணையுமே தோற்றுவிக்கிறாரு. எப்படியோ கல்வி கத்துக்கோ, செல்வம் அது வீரமா இருக்கிறியா, அதுக்கு சில டிப்ஸ், அது எல்லாம் இருந்துச்சுன்னா தன்னை செல்வம் வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக கொண்டு போறாரு. வெரி ஹாப்பி. திங்க் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. சம் இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் புதுசாக மேடம் சொன்னாங்க. இதே மாதிரி ஃபியூச்சர்ல நமக்கு எல்லாத்துக்குமே இன்னும் பின்னாடி இருக்க ட்ரெயினர்ஸ் எல்லாம் ஜேவி சாரோட சப்போர்ட்டோட அவங்க கொடுக்குற டிப்ஸ் இது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் மூலியமாகவும் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுங்கிறது உறுதி. தேங்க்யூ ஃபார் ஆல் being watching this session. Thank you sir. Thank you so much. Thank you. Thank you sir. Thank you so much.